எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. சிறப்புரை வழங்க வருகை தரும் பேலன்ஸ் தியர் ஆசிரியர் உயர் திரு சரவண சோமசுந்தரம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஓம் கால கால ஈஸ்வராய நமக. பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள். ராஜநிலை டிவியின் கருத்தரங்கம் நல்ல நிலையில் போயிட்டு இருக்கு. குருமார்கள்ல நிறைய குருமார்கள் இங்க வந்திருக்கிறாங்க. அதுல கோவையினுடைய அடையாளம் மதிப்பிற்குரிய மருதமலை குருஜி ஐயா அவர்கள் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கருத்தரங்கிற்கு எம்மையும் ஒரு சிறப்பு அழைப்பாளராக அழைத்து மரியாதை செய்த அன்புக்குரிய அன்பு நண்பர் ராஜசேகர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல அவருடைய நிறுவனமும் இந்த ராஜநிலை டிவியும் அடுத்த பரிமாணத்திற்கு போகணும்னு நான் வணங்கக்கூடிய காலகால ஈஸ்வரனிடம் வேண்டிக்கிறேன். நம்மளுக்கு வந்து ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12 லக்னங்களுக்கு பலன் சொல்றது எப்படி அப்படின்னு ஒரு தலைப்பு. அதில் வந்து ஜோதிட விதிகளை எப்படி அப்ளை பண்ணுறது. ஜோதிட விதிகள் என்னன்னா, நம்ம முதல்ல வந்து ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயத்த பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த எண்களை பற்றி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நண்பர் ஐயா சக்திவேல் ஐயா பேசிகிட்டு இருந்தார். இந்த 7ஆம் நம்பரை பற்றி பேசிட்டு இருந்தார். நானும் 7ஆம் நம்பர் தான், 7/2/1980. அதே போல என்னோட லக்னா புள்ளி கேது. நான் ஜோதிடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நியூமராலஜியில வந்து பிரபாகர் ராஜ் ஐயாவுடைய புஸ்தகத்தை வந்து நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். 1000 பக்கங்கள் கொண்ட அந்த புஸ்தகத்தை டிசைன் பண்ணது டிசைனருங்கிற பெருமை எனக்கு உண்டு. பிரபாகர் ராஜ் சார், கடுவாக்கரை பிரபாகர் ராஜ், அவர் இன்னைக்கு இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் அவர் சொன்ன டயத்துக்கு டிசைன் பண்ணி பிரிண்டிங்கில் ஏற்றி கொடுக்குற வரைக்கும் என்னுடைய வேலை இருந்ததுனால எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு 1/2 hour அவருடைய காரில் உட்காந்து கோவை அவினாசி ரோட்ல வந்து எனக்கு பலன் சொன்னார். அப்போ வந்து சில விஷயங்கள் சொன்னார், அதெல்லாம் நடந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால அந்த எண்களை அந்த புத்தகம் அடிக்கும்போது அந்த எண்களை பற்றி படிக்கும்போது அதில் ஒரு ஈடுபாடு எனக்குள்ள வந்துருச்சு. எண்களை பற்றி இப்படி எல்லாம் எழுதியிருக்காது, அதில் நடக்குமா, அப்படியே என் நம்பருக்கு ஒரு நம்பர் போட்டு, அப்போ ஜோதிடமெல்லாம் எனக்கு தெரியாது, அந்த எண்களை போட்டு நான் அவர் சொன்ன விஷயத்த வச்சு நான் வந்து எடுக்கும்போது நமக்கு இந்த நம்பர் வருது, இது சூட் ஆகாது அப்படின்னு நானா ஒரு கற்பனை. ஏன்னா எதுன்னு எனக்கு தெரியாது. குருவழி கல்வி தான் என்னைக்குமே சிறக்கும். குரு தொட்டு காட்டாத கல்வி அது ஒரு பாதி கல்வி தான். அப்போ அந்த புத்தகத்தை படிச்சு அந்த புத்தகம் காப்பி என் வீட்டில் இருக்கு. அவர் எனக்கு ஒரு புக்கு கொடுத்துட்டு போனாரு, அது இன்னைக்கு என் வீட்டில் இருக்கு. அந்த மாதிரி அந்த நம்பர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ணுது. இது எப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு 3ஆம் நம்பர்னு ஒரு நம்பர் வச்சிருந்தேன். எனக்கு வர ஃபோன் எல்லாமே பார்த்தீங்கன்னா குரு திசையில எனக்கு அமைஞ்சது எல்லாமே கூட்டுத்தொகை 3ல வரும். கூட்டினா 3ல தான் முடியும். வெட்டி அரட்டை என்னுடைய விஷயங்கள் எல்லாம் இன்னொருத்தருக்கு பயன்படுத்தே தவிர எனக்கு பயன்படவே இல்லை. அப்போ ஜோதிடத்துக்கு வந்ததுக்கப்புறம் எண்ணியல் சார்ந்த விஷயங்கள் ஒரு 6-7 மாசம் நான் ஒரு ஆய்வு, அதாவது ராஜநிலை கிடையாது, நம்மளுடைய ஒரு ஆய்வு, தனிப்பட்ட ஒரு ஆய்வு, ஜோதிடத்தையும் எண்களையும் எப்படி மிக்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அஸ்ட்ரோ நியூமராலஜி ஒரு ஆய்வு பண்ணி நம்மளுக்கு சிறந்த எண்கள் எதுன்னு எடுத்துனா, முதல்ல வந்து லக்ன பாவம் வெளியே வரணும்னு நம்ம என்ன சொல்றோம், பொதுவாக சொல்றது என்ன, லக்னத்தை வலுப்படுத்தினாதான் லக்னம் என்பதே வெளியே தெரியும். அப்ப என்னுடைய லக்னா புள்ளி கேது. எல்லாரும் என்ன, லக்னம் வந்து மேஷ லக்னம் செவ்வாயை பலப்படுத்துவாங்க, அது பண்ண மாட்டாங்க. அந்த உயிர் புள்ளி, லக்னா புள்ளி என்பது உயிர் புள்ளி. அப்போ நான் கேது குரு சந்திரன், அப்ப இந்த ட்ரிபிள் செட் கான்செப்ட்ல நம்ம ஒரு கான்செப்ட் எடுக்கிறோம். எடுத்தோன்னா இந்த 3ல ஏதாவது ஒண்ணுதான் நம்மளை வெளியே கொண்டு வர நான் முடிவு பண்ணேன். பாருங்க, குரு 3ஆம் நம்பரு வெளி உலகத்துக்கு தெரிஞ்சது, ஆனா எனக்கு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. எங்கிட்ட இருந்தா வாங்கிட்டு போனாங்களே தவிர யாரும் எனக்கு வந்து ஹெல்ப் எல்லாம் பண்ணல. மிகப்பெரிய லாஸ் எல்லாம் சந்திச்சோம். சாகாத குறைதான் சொல்லுவாங்கல்ல, எல்லாத்தையும் கடந்து வந்த ஒரு காலகட்டம். அப்போ ஜோதிடம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், தெரியாத வரைக்கும் தான் அவனுக்கு நம்ம அடிமை, தெரிஞ்சிருச்சுன்னா அவன் நம்மளுக்கு அடிமைங்கிற மாதிரி. அதான் ஜோதிடத்தை அப்படி சொல்லக்கூடாது, எல்லாமே கிரகங்கள் அப்படி நன்றி ஒரு அனுபவம் அசையாதுங்கிற மாதிரி. தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு அந்த டிரைவ் பண்ணுவோம் இல்லையா. முதல் சைக்கிள் ஓட்டும் போட்டு குரங்கு பெடல் போடுவோம், பயப்போ யாராவது பிடிச்சிக்கணும். அதன் பிறகு ஒரு விஷயத்த பண்ணுவோம், அதுக்கப்புறம் கையை விட்டுட்டு ஓட்டுறது, 2 காலில் ஓட்டாம கையில இந்த சர்க்கஸ்ல பண்ற வேலையெல்லாம் பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணணும். அப்போ நம்ம எடுத்த எண் வந்து பாத்தீங்கன்னா கேது எனக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக மாறினதுனால கேது, ஏன்னா குருவுடைய அபிஜித்து, குரு கொடுக்குறோன்னா கேது தான் கொடுக்கணும், நம்ம ரூல் அது. 7ஆம் நம்பர்ல தூக்குறான்னு சொல்லிட்டு 7-8ங்கிற 7ல ஆரம்பிச்ச நம்பர் எடுத்தேன். சனியும் எனக்கு பொருளாதாரத்தை கொடுப்பாரு. அடுத்த நம்பர் 7-8-0-6 கொடுக்காது, ஆனா அது இருக்கட்டும், ஒரு நம்பர் தான் இருக்கட்டும் போட்டு எடுத்தேன். 7-8-0-6-9
78069879997. எத்தனை 7 எத்தனை 8 வருது பாருங்க, எத்தனை 9 வருது பாருங்க. ஒரே ஒரு நம்பர் தான் கொடுக்காது, 6. ஒண்ணு இருந்துட்டு போட்டுமே, 100% நம்ம எடுக்க கூடாதுல்ல. அப்ப அந்த எண்களுடைய விளையாட்டு கேக்குதா? இந்த எண்களுடைய விளையாட்டு இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு மேஜிக் பண்ணுது. ஆனா திசா புத்திகள் கூட கம்பேர் பண்ணும்போது அது பிளஸ் ஆர் மைனஸ்ல இருக்கு. நல்ல திசைகள் போகும்போது நல்ல எண்களா வந்து மாட்டுது, கெட்ட திசைகள் போகும்போது கெட்ட எண்களா வந்து மாட்டுது. கெட்ட எண்கள் கிடையாது, அது வேற ஒரு வேலையை பண்ணுது. நம்ம உயிர்காரகம் பொருள்காரகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கூட நம்ம பலாபலங்கள் எல்லாமே சொல்றோம். எனக்கு என்ன வேணும் உங்களுக்கு, காசா உறவு காரகமான்னு கேட்டா காசு கொடுங்க, அதெல்லாம் பின்னாடி வந்துடும்பா. காசு இருந்தா இந்த உலகம் சொந்தம், பொருள் இல்லா இருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லா இருக்கு அவ்வுலகம் இல்லை. மேல உலகத்துல உனக்கு இடம் வேணா கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்திக்கோ, இங்க உனக்கு இடம் வேணா காசு சேர்த்துக்கோ. அப்ப நம்ம அந்த கான்செப்ட், உனக்கு என்ன வேணும் அதுக்கும் கிரகம் எதுவோ அதுக்கான நம்பர்ஸ், அப்படி நம்ம ஒரு விஷயத்த மாத்தி எனக்கு நானே வந்து எடுத்துக்கிட்ட நம்பர் இந்த நம்பர் 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த இன்னைக்கு வரைக்கும் இந்த நம்பர் வந்ததுக்கப்புறம் என்னுடைய வருமானங்கள் பெருகுச்சு. 7ஆம் நம்பர். ஏன்னா அவர் ஒரு ஆய்வு பண்ணி அந்த 7ஆம் நம்பர் எவ்வளவு சூப்பரு, 16 25 7 70 அப்படின்னு கொண்டு போயிட்டு இருக்காரு. அந்த நம்பர் வந்து ஒரு மேஜிக் பண்ணுதுங்கிறத இங்க நான் வந்து உணர்த்துறேன். ஜோதிடம் தான், ஜோதிடத்துக்குள்ள அதாவது நான் ஏற்கனவே அவர் மீட்டிங்ல சொல்லியிருக்கேன், எண்ணியல் நிபுணர்கள் எல்லாமே வந்து எல்லா கிரகத்தையும் நம்பரா பார்ப்பாங்க, ஜோதிடர்கள் எல்லாமே எல்லா நம்பரையும் கிரகங்களா பார்ப்பாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம், ரெண்டும் ஒண்ணுதான். பார்க்கக்கூடிய பார்வை தான் வேற. நம்ம வந்து தண்ணியா பார்ப்போம், ஒரு சயின்ஸ் இதுனா H2O அப்படின்பா, அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? இந்த மூலக்கூறுகளை பிரிக்க தெரிஞ்சுதான், ஏன்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான் எல்லாமே. அப்போ அதை புரிஞ்சு கொண்டு அந்த நம்பரை எடுத்துட்டீங்கன்னா லைஃப்ல சக்சஸ்ஃபுல் கண்டிப்பா உண்டு. திசாபதிகளோட சேர்ந்து அந்த நம்பர் சேரும்போது ஒரு மேஜிக் பண்ணும். இந்த இடத்துக்கு வரேன், ஒரு பழைய அழுக்கு சட்டையை போட்டு வந்தா எப்படி பார்ப்பீங்க? பிஸியா பேசுற ஆளும் தெரிஞ்சாலும் கூட இவனோட ஏதோ வர்றான் உட்கார்றான் போறான் அப்படிம்பீங்க. கூட ஒரு நல்ல ஒரு ஒயிட் ஷர்ட்டா போட்டு சார் மாதிரி ஒரு அங்கவஸ்திரம் போட்டு வந்தா, ஓ ஐயா வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம்ல. எதுக்கு நம்ம அவரை பகைச்சுக்கிட்டு, தப்பிதர் பெரிய ஆளா இருக்கலாம் இல்ல சின்ன ஆளா இருக்கலாம், ஒண்ணு இல்லாம இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். அப்போ அது வந்து அந்த வேல்யூவை கூட்டக்கூடிய இடத்துல அந்த நம்பர் இருக்கு. அப்ப அந்த நம்பரை வந்து நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்றபடி மாத்திக்கிறது தப்பு கிடையாது. இதே போலதான் வாஸ்து நம்ம சொல்லிட்டே இருக்கணும். திசா புத்திகள் ஒரு பலனை நிர்ணயம் செய்தாலும் சரியாக கட்டி கொண்ட வீடுகள் உங்களை கஷ்ட காலத்துல காப்பாற்றும், நல்ல காலத்துல பூஸ்டப் பண்ணி உட்கார்ந்துச்சு. அவ்வளவுதான் வித்தியாசம். எதையுமே ஒதுக்கக்கூடாது. ஏன்னா இல்லாத விஷயம் இத்தனை காலகட்டம் நீடிச்சு நிலைக்காது லைஃப்ல. ஏன்னா எல்லாமே கிரகங்களுக்குள்ள அடங்கிட்டாரு கடவுள். இதை புடிச்சுக்க, லைஃப்ல மேல வந்துக்கன்னு சொல்லிட்டாரு. அதனால கெட்ட காலத்துல ஒரு நம்பரை எடுத்துட்டு எனக்கு வந்து இது செட் ஆகல, மேபி அதுதான் உங்களை காப்பாத்திட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு வேலை வருதுங்க, இன்னைக்கு வருமானமே இல்லை, ஒரு 10 ரூபாய் கொடுக்குது அப்படின்னா அந்த நம்பர் ஏதோ உங்க லைஃப்ல நல்லது பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நம்பர்களை வந்து சூஸ் பண்றதுனால எந்த தவறும் கிடையாது. ஜோதிடத்துடன் இணைத்து பார்க்கும்போது மிகப்பெரிய கருத்துக்களை பார்க்கலாம். இப்போ நம்ம விஷயத்துக்குள்ள போவோம். நம்ம திசாபுதி பலன்கள்னாலே நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயம் என்ன ஞாபகம்னா, எவ்வளவுதான் படிக்கிறது, ஏகப்பட்ட முறைகள் சொல்றாங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்றாங்க. நானும் ஈஸி மெத்தேடு தேடி போறப்ப நான் ஈஸியா தான் இருக்கு, வெளியே வந்ததுக்கு அப்புறம் கஷ்டமா இருக்கு. அப்போ ஈஸி மெத்தேடை தேடி போகும் பொழுது பலன்கள் கிடைக்காது. ஈஸி மெத்தேட்னு ஒரு கான்செப்டே உலகத்துல கிடையாது. நீ எதை ஒன்றை உணர்ந்து படிக்கின்றாயோ அப்பதான் அது ஈஸியா தெரியும். இந்த இஷ்டப்பட்டு படத்துல டைலாக் சொல்ற மாதிரிதான், இந்த இஷ்டப்பட்டு அதாவது கஷ்டப்பட்டு செய்யற வேலையை விட இஷ்டப்பட்டு செய்யற வேலை ஈஸியா முடியுமாமா. அது மாதிரி ஒரு விஷயத்தை இஷ்டப்பட்டு செய்யக்கூடிய காலகட்டங்கள் உங்கள் லைஃப்ல மாத்தும். அப்போ முதல்ல வந்து அந்த கிரகங்களை புரிந்து கொள்ளணும்னா எல்லாருமே கஷ்டம் சொல்லக்கூடிய பாரம்பரிய ஜோதிடம் தான் ஈஸியா இருக்கு எனக்கு. புரியுதுங்களா? பாரம்பரியத்தை மிஞ்சிய ஜோதிடம் அப்படின்னு ஒரு எல்லா முறையும் நல்ல முறை தான், நான் தவறு சொல்ல மாட்டேன். ஆனா பாரம்பரியம் என்பது மாறவே மாறாது. பேசிட்டு இருந்தாரு 1ஆம் நம்பர் நிறைய சொல்லிட்டு இருந்தாரு, 1 12 சூரியன் பிராண்டு அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாரு. சூரியன்னா பிராண்டுங்கிறோம். 5ஆம் இடம் தானே அது. நம்பர் கூட ஜோதிடத்தை மிக்ஸ் பண்ணி பாருங்களேன், சூப்பரா வேலை செய்யும். 5ஆம் இடம்னா என்னது? பாரம்பரியம். பிராண்டுன்னு என்னது? பாரம்பரியம். சின்ஸ் 1980 சின்ஸ் 1820 இப்படி எல்லாம் போடுறீங்களா, அது பாரம்பரியம். அப்ப அந்த 1ஆம் நம்பர் வந்தா தான் பாரம்பரியம் கிடைக்குது. அந்த சூரியன் உங்களுக்கு நல்லா இருந்தா நீங்க வச்சுக்கலாம். எனக்கு சூரியன் 10ல, 5ஆம் அதிபதி 10ல. அப்போ ஒரு தொழில் பண்ண நான் எப்படி பண்ணணும்? பிராண்ட் பண்ணணும். நான் அதை மட்டும் தான் நோக்கி போகணும். அவன் பண்றான் இவன் பண்றான்னு மாத்தி மாத்தி பண்ணணும்னா தோத்து போயிடுது. அப்போ அந்த பிராண்டை கிரியேட் பண்றோம், அதான் பேலன்ஸ் தியரி. புரியுதுங்களா? சோ 10ல் சூரியன் திக்பலன் சொன்னதுக்கு அப்புறம் அவர் உங்களுக்கு எந்த அதிபதியாக இருந்தாலும் சூரியன் தான் பிராண்டுக்கு காரகன். அப்ப பிராண்டா தானே பண்ணணும். எல்லாரும் பண்றான், அவன் இன்னைக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு போட்டு 700 ரூபாய் சம்பாதிக்கிறான், இந்த பக்கம் ஒருத்தர் கிளாஸ் போட்டு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான். நானும் பண்ணா அது மோசமா போயிடும். என்கிட்ட 5 சப்ஜெக்ட் தான். நான் எல்லாத்தையும் காசு ஆக்கணும்னா என்கிட்ட இருக்கிற அத்தனை குப்பை என்கிட்ட தான் இருக்கும்.
எனக்கு நட்சத்திரங்களை பத்தி தெரியும், என்ன பாவங்களை பற்றி தெரியும், கிரக காரங்களை பற்றி தெரியும், ஒவ்வொரு முறையும் தெரியும். 36 ஆசிரியர்கள் கடந்து வந்திருக்கேன்னு சொன்னாரு. நான் படிச்ச ஆசிரியர்கள் குறைவு, ஆனா படிச்ச முறை இன்னைக்கு நீங்க எத்தனை முறை சொன்னீங்க அத்தனை முறையும் நான் படிச்சிருக்கேன். அப்ப அத்தனை முறையும் காசாக்குனா பிராண்ட் எப்படி வரும்? பிராண்ட் என்பது ஒன்றுதான். ராஜநிலை ஒரு பிராண்டுனா பேலன்ஸ் சரி ஒரு பிராண்டு. அந்த பிராண்ட் அங்கதான் விற்கணும், இந்த பிராண்ட் இங்கதான் விற்கணும். அவர் பண்றாருன்னு அந்த பிராண்டை தூக்கி இதுல போட்டோன்னு வச்சுக்கலாம், காயிலம் கிடையாது. புரியுதா? அது பண்ணக்கூடாது. அப்ப 2 பேருமே பழைக்க முடியும். அப்ப அந்த பிராண்ட் அப்படிங்கிறது நம்ம கிரியேட் பண்றது. பிராண்ட் அவன் பண்றான் இவன் பண்றான்னு பார்த்துட்டு எல்லாம் இருக்கக்கூடாது, கிரியேட் பண்ணுங்க. நான் ஆரம்பிக்கும் போது பேலன்ஸ் சரியை பத்தி பேசும் பொழுது நிறைய பேர் திட்டினாங்க, மழை பெய்யற மாதிரி திட்டினாங்க, அப்படி வச்சுக்கலாம். சரியா? அப்ப திட்டுறாங்க, இதெல்லாம் ஒரு முறையா, இதெல்லாம் ஒரு முறையா அப்படின்னாங்க. கொஞ்ச காலம் போச்சு, பேலன்ஸ்ல என்னதாங்க சொல்றீங்க அப்படின்னா, உயிர் பொருள் எதை பேசுறாங்களே, நான் பேசுற சாமி பராசரன் பேசிட்டு போனதை நான் கொடுக்குறேன், அவ்வளவுதான். ஆனா நீ அணுகிற முறைக்கும் நான் அணுகிற முறைக்கும் வித்தியாசம், அவ்வளவுதான். உன்னை விட அதுல மட்டும் தான் வேறுபடுறேன், அதனாலதான் அது பிராண்டா மாறுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திட்டவங்க எல்லாம் இது என்னதான் இருக்குன்னு கேட்க வந்தாங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட் படிக்க வந்தாங்க. இன்னைக்கு பலன் சொன்னா உயிர் பொருள் கான்செப்ட்ல சொல்லுவீங்களாங்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம். அதுதான் பிராண்ட். ஆரம்பத்துல கஷ்டப்படுவோம், எல்லாமே பிராண்டு தான். இது பிராண்டை கிரியேட் பண்றதுக்கு ஒரு வேள்வி மாதிரி படாது பாடு படணும். கொஞ்சம் ட்ரோல் மெட்டீரியலா போச்சுன்னா மொத்தமா குடி தோண்டி புதைச்சிடும். கொஞ்சம் கரெக்டா பண்ணினீங்கன்னா அடுத்த 20 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு நீங்க தான். யாருக்கு தெரியும்? ஒரு கேபி வரும்போது நினைச்சாரா பாரம்பரிய ஜோதிடத்தை தாண்டி கேபிங்கிற ஒரு முறை காலம் கடந்து நிக்கிற அவர் நினைச்சாரா? ஆனா பண்ணி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாரா? அது பிராண்டு. அதை நம்ம பாராட்டணும். அவருக்கு என்ன தெரியும்னு கேட்கக்கூடாது. ஜிஎம்பின்னு ஒரு முறை வந்தது, அது பாராட்டணும். அது ஒரு பிராண்டா நிக்குது. இன்னும் சில பேர் ஜிஎம்பில பண்ணிட்டு இருக்கிறாங்க, அப்போ அது ஒரு பிராண்டு. அப்ப அந்த மாதிரி பிராண்டை கண்டுபிடிக்கிறோம்னா கஷ்டப்பட்டுதான் ஆகணும், வருமானம் இருக்காது. 14 வருடங்கள் ஆச்சு இந்த ஃபீல்டுக்குள்ள இந்த 14 வருடங்கள் எத்தனை நாள் வருமானம் பண்ணிருக்கோம்னா 2019 தான் வருமானம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எடுப்போம் தோப்போம். ஏன் ஜாதகம் தான் எனக்கு திரும்ப திரும்ப ஆயிடுது. அந்த திருப்தி வர்ற வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்த பண்றதே கிடையாது, அடுத்தவங்க கிட்ட கொண்டு போய் திணிக்கிறது கிடையாது. அப்போ ஏறக்குறைய ஒரு 90% சக்சஸ் ரேஷியோ வரும்பொழுதுதான் அந்த பாரம்பரியத்தை நம்ம கொண்டு போய் 10% கடவுள் கையில, நம்ம கையில இல்ல. எல்லாமே பார்த்துட்டு இருந்தா பிராண்ட் வெளியவே வராது. ஸோ 90% நம்ம அதை கரெக்ட் பண்றோம். இப்போ இது நம்ம ஒர்க் அவுட்ல அங்கங்க சின்ன சின்ன விஷயங்களை ஆட் பண்ணிட்டு வரோம், அவ்வளவுதான் வித்தியாசம். 2014 ஃபைனல் பண்ண ரூல் இன்னைக்கு வரைக்கும் ரூல் எங்கேயுமே மாறல. அணுகக்கூடிய முறை வேணா மாறும், ஆனா ரூல் தான். இது ஸ்டேரிங்னா இது ஸ்டேரிங், இது பேக் ஃபுட்னா பேக் ஃபுட் தான். அது சார் இதை தூக்கி அங்க போட்டாரு அதை தூக்கி இங்க போட்டாரு நம்ம சொல்லவே மாட்டோம். அதனாலதான் அது பிராண்ட் இன்னைக்கு வரைக்கும் நிக்குது. ஸோ ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி கடந்து வந்த பாதைகள் பாத்தீங்கன்னா, நம்ம ஜோதிடத்துல பாரம்பரிய ஜோதிடத்துல பலன் சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய விஷயங்களை கையாளுவோம். ஒருத்தர் சொல்லுவாரு சார் யோகி அவயோகின்னு பாரு. ஒருத்தர் சொல்லுவாரு உச்ச நீசம் ஆட்சி பகை சமம் மூல திரியோணம், இதை வச்சுதான் சொல்லுவேன் பாரு. ஒருத்தர் சட்பலம் பாரு, ஒருத்தர் தியாஜியம் பாரு, ஒருத்தர் புஷ்கராம்சம் பாரு, ஒருத்தர் பார்ச்சுனா பாயிண்ட்டும் பாரு, ஒருத்தர் வதைவேசிகம் பாரு. எத்தனை தான் பார்ப்பீங்க? அப்ப இத்தனையும் எங்கதான் நம்ம கொண்டு போய் இணைக்கிறது? அப்ப இத்தனையும் பார்த்து என்னால் பலன் சொல்ல முடியும்னா முதல்ல படிக்கிறதுக்கு வர மாட்டேன். எனக்கு உண்மையாவே இத்தனை இருக்குன்னு தெரிஞ்சா நானே படிக்க போயிருக்க மாட்டேன். நான் ஏதோ ஒரு 12 கட்டம் ஒரு 27 நட்சத்திரம் இதை கத்துக்கிட்டா ஈஸியா இருக்கும் போல இருக்கு. ஏன்னா எங்கிட்ட படிக்கிறவங்க அப்படிதான் வந்தா ஆரம்பத்துல. சார் நான் ஏதோ ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன் சார் அப்படின்னு வந்தான். ஒரு ஆள் என்கிட்ட கேட்டாரு, சார் ஜோதிடம் பாக்குறதுக்கு எவ்வளவுனாரு? அப்ப நான் 1000 ரூபாய் ஃபீஸ் வாங்கிட்டு இருந்தேன் 2019. 1000 ரூபாய் சார் அப்படின்னா. 1000 ரூபாய்க்கு என்ன சார் சொல்லுவீங்க? 12 கட்டத்துல என்ன சார் இருக்குன்னாரு. அப்ப எங்கிட்ட படிக்க வாங்க, ஃபீஸ் சும்மா தான் கத்து கொடுக்குறேன்னாரு. வந்தாரு. ஏன்னா அப்ப நான் அடிப்படை மட்டும் ஃப்ரீயா எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். அடிப்படை ஃப்ரீயா வந்தாரு. வந்தோடனே 3 நாள் தாக்கு பிடிச்சேன். 4ஆவது நாள் சார் என்ன சார் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க? நான் 33 நாள் கிளாஸ் அடிப்படை மட்டுமே. என்ன சார் இத்தனை எல்லாம் படிச்சு ஞாபகம் வைக்க முடியாது சார். அதுக்குதான் அந்த 1000 ரூபாய் ஃபீஸ். என் மண்டை சுண்டாகுதல்ல, நான் பர்ஸ்ட் அவுட் ஆகக்கூடாதுல்ல, இந்த கோவத்தை கொண்டு போய் என் பொண்டாடி கிட்ட காட்டக்கூடாதுல்ல, என் குழந்தைக்கு அப்பான்னு வரும்போது கொஞ்சம் இல்ல, அத்தனையும் இந்த 1000 ரூபா தான் கூல் பண்ணும். புரியுதா? அப்ப அந்த 1000 ரூபாய் கூல் பண்ணாதான் அந்த 1000 ரூபாய் நம்ம மனசு ஏதோ கத்துனதுக்கு மண்டை சூடானது ஒரு 1000 ரூபாய் கிடைச்சதுன்னா அப்படி சந்தோஷம் தான் ஒண்ணு. அதுக்கு தான் தம்பி இந்த 1000 ரூபா சார் என்னால படிக்க முடியாது, நான் ஃபீஸ் கொடுத்து என் ஜாதத்தை நானே பாத்துக்கிறேன்னு பாத்துட்டு போயிட்டேன். அப்போ ஒரு ஜோதிடத்தை எம்பிபிஎஸ் மாதிரி இந்த ஒருத்தர் கேட்கிறாரு, டாக்டர் ஃபீஸை விட உங்க ஃபீஸ் அதிகமா இருக்குன்னாரு. இப்ப ரீசெண்டா ஒரு 2-3 வாரம் இருக்கும், நான் 4000 ரூபாய் சார்ஜ் பண்றேன், டாக்டர் ஃபீஸ் விட உங்க ஃபீஸ் அதிகமா இருக்குன்னாரு. நான் சொன்னேன், எனக்கு டாக்டருக்கு என்ன ஃபீஸ் கொடுப்பீங்களோ அந்த ஃபீஸ் எனக்கு கொடுங்க, நான் பார்த்து தரேன். ஆனா நான் சொல்றது மட்டும் தான் கேட்கணும், நீங்க கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. ஏன்னா டாக்டர் எவ்வளவு நிமிஷம் பாக்குறேன் சொல்லுங்க?
ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் மேக்சிமம் போவாரு, என்ன பிரச்சனைன்னு கேட்பாரு. பிரச்சனை அவர் தான் சொல்லணும், இவர் கண்டுபிடிக்க மாட்டாரு. அவர் சொல்றப்ப ஒரு லிஸ்ட் போட்டு இந்த டெஸ்ட் எடுத்துட்டு கொடுத்துருவாரு. டாக்டர் ஃபீஸ், கன்சல்டிங் ஃபீஸ் 650 ரூபா ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட. அதுக்கப்புறம் நீங்க செலவு பண்றது பாத்தீங்கன்னா ஒரு 20-30,000 ரூபா வந்துடும். அப்ப நான் அந்த மாதிரி நீ வந்த உன்னுடைய பிரச்சனையை சொன்னீங்கன்னா நான் பரிகாரம் மட்டும் எழுதி கொடுத்தா நீ பேசாம போவையா, அடுத்த கேள்விக்கு பதில் கேட்க மாட்டியான்னு கேட்டேன். அப்புறம் சரிங்க சார் நான் பாத்துக்கிறேன், உங்க ஜாதகத்தை கொடுங்க, நான் ஜாதகத்தை கொடுக்குறேன்ட்டு பாத்துட்டு போறேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியறது இல்ல ஜோதிடம்னா ஒரு ஏதோ கீழ் மட்டத்துல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கீழ் மட்டத்தில் கிடையாது ஜோதிடம். ஜோதிடம் மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒரு MBBS படிச்சீங்கன்னா ஒரு டாக்டர் போய் பாருங்க, தலைவலின்னு போனா 2 நாள் தான் மாத்திரை கொடுப்பாரு, 3ஆவது நாள் தலைவலினா போய் டெஸ்ட் எடுப்பான் பாரு, ஸ்பெஷலிஸ்ட போய் பாருப்பாரு. ஜோதிடத்துல அந்த நிலைமை இல்ல. 2 நாள் படிச்சவனும் எனக்கு எல்லாம் தெரியுங்கிறான், 14 வருஷமா இருக்கிற ஏன்னா நானே எனக்கு எல்லாம் தெரியுங்கிறேன், 40 வருஷமா இருக்கிற அவரே எல்லாம் தெரியுங்கிறாரு. யார் சொல்றது கரெக்ட்? ஏன்னா இந்த மாதிரிதான் இருக்கு. அந்த கட்டத்தை மட்டும் புடிச்சுக்கிட்டு அவன் பேசுற பேச்ச கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த ஊருக்கு விட்டுறாங்க. விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தெரியாதுங்கிற விஷயத்தை தெரியாதுன்னு நீங்க யாருமே சொல்றதே கிடையாது. புரியுதா? தெரியல புரியலன்னா புரியலன்னு சொல்லுங்க. எல்லாமே நம்ம சொல்லுவோம்னு நினைச்சா அதுவும் தப்பு. நம்மளுக்கு என்ன வருமோ அது சொல்லும். அதனாலதான் நான் என்ன பினான்சியல் அஸ்ட்ராலஜின்னு அடையாளப்படுத்திக்கிட்டேன். பினான்சியல் சம்பந்தமா வந்தீங்கன்னா அதுக்கு என்னால் தீர்வு கொடுக்க முடியும். அப்ப ஜென்ரல் தெரியாதான்னு கிடையாது. ஸ்பெஷலிஸ்ட் படிச்சவன் நார்மல் MBBS படிக்காம வருவான், அது தெரிஞ்சுதானே வந்திருப்பான். நீங்க வந்து வாஸ்து பத்தி கேட்டீங்கன்னா சார் வேற இடத்துல போய் பாத்துங்க சார், தெரியும் ஆனா எக்ஸ்பர்ட் கிடையாது. நியூமராலஜி கேட்டீங்கன்னா எனக்கு தெரியும் ஆனா எக்ஸ்பர்ட் கிடையாது. என் முறையில் மட்டும் தான் நான் எக்ஸ்பர்ட். அப்ப பேலன்ஸ் இல்ல என்ன கிடைக்கும்? இன்னைக்கு உங்களுடைய பண ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு. நான் சொல்ற டைம் வரைக்கும் வெயிட் பண்ணு, இல்ல நான் சொல்ற சில பரிகாரங்களை பூ இஷ்டப்படி உனக்கு எங்க வேணா போய் பண்ணி. இதுதான் அந்த விஷயம். இதை புரிந்து கொண்டால் லைஃப்ல ஜெயிக்கலாம். நேரம் காலம் வராமல் நம்ம இதுல வந்து ரெமிடியே கிடையாது. பேலன்ஸ் தெரியல, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, உன் நேரம் வராமல் அடுத்த ஸ்டெப். ஏன்னா என் ஜாதகம் எனக்கு வேலை செஞ்சது, எனக்கு எல்லாம் தெரிஞ்சு நான் ஏன் ஒரு 8 வருஷம் கஷ்டப்பட்டேன். அப்ப தெரிஞ்ச நானே என்னால என்ன ரெடி பண்ண முடியலன்னா உன்னை எப்படி என்னால ரெடி பண்ண முடியும்? அப்ப அந்த ரெமெடி எங்க இருக்குன்னா திசா புத்திகள் இருக்கு. அந்த திசா புத்திகள் வரும் பொழுது ரெமெடி ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். அதுதான் மேட்டர். நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் திசா புத்திகளில் ரெமெடி உண்டு. அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்? போயிட்டு தான் இருக்கணும். ஒரு MLA-வை பார்க்க போறோம், போனீங்கன்னா உடனே பண்ணிடுவாரா? இருந்தா பண்ணுவாரு, இருக்கிறாரான்னு பாக்குறதுக்கு 4 தடவை போயிட்டு வரணும். அது மாதிரிதான் திசா புத்திகள். அது வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்பேற்பட்ட விஷயத்துல நீங்க அசால்ட்டா பாரம்பரிய ஜோதிடத்தை கொண்டு வந்துட்டு 4 நாள் படிச்சுட்டு எனக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னா முடியுமா? முடியாது. அப்போ யோகி, அவயோகி, புஷ்கராம்சம், இந்து லக்னம், பார்ச்சுனா பாயிண்ட், உச்சம், நீசம், பகை, சமம், மூல திரிகோணம், 6, 8, 12, பாதகாதிபதி, மாரகாதிபதி, அதுக்கப்புறம் வந்து பாவபலம், நட்சத்திர பலம், திதி சூன்யம், கரணம், வாராதிபதி, யோகம், திதி, விசகடிகை, உஷ்ணகடிகை, மரண கடிகை, அதுக்கப்புறம் போனா அபிஜித்து, வதை, வைநாசிக, சமாக, ஸ்தம்பன, அஸ்தங்க, அஸ்தமன, கிரகணங்கள், அதுக்கப்புறம் வந்து வர டிகிரி, சட்பலம், இப்படி போட்டு எடுக்கிறதுக்குள்ள மனுஷனுக்கு புரியுதா? அதாவது இதை விட ஈஸியான மெத்தட் கேபின்னு ஒண்ணு சொன்னாங்க. அங்க போயிட்டு வருவோம், போயிட்டு வரதான் செய்வேன். ஏன்னா மறுபடியும் இதெல்லாம் படிச்சாதான் அதுலயும் பலன் சொல்ல முடியும். ஏன்னா இத்தனையும் அதுலயும் இருக்கு. ஆனா கிளாஸ் எடுக்கிறப்போ இத்தனையும் சொன்னா ஓடி போயிடுவானா, அவங்க பாதி கட் பண்ணிட்டு எடுத்துட்டு இருந்தாங்க. அதனாலதான் தோத்துச்சு நடுவுல. அவர் கண்டுபிடிச்சப்ப அவர் சொல்லிட்டாரு பாரம்பரியத்தை கனெக்ட் பண்ணி இத்தனை விஷயத்தை கொண்டு வா, அப்பதான் கேபி ஜெயிக்கின்றாரு. ஆனா பின்னாடி வந்தவங்க அதை மாற்றி அமைச்சதுனால இந்த கேபி படிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, கம்மியாயிட்டாங்க. ஆனா நான் படிக்க வரப்ப கேபி கேபி கேபின்னு விழுந்தவங்க நாங்க 100 பேர் இருந்தாங்க, 1000 பேர் இருப்பாங்க சார். புரியுதுங்களா? அப்போ இத்தனையும் ஏன் சொன்னாங்க, இத்தனையும் ஏன் காலம் கடந்து நிக்குது? எல்லாத்துக்குமே பலன் உண்டு. இதுல கொடுமை என்னன்னா, கத்துக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் இதை எங்க யூஸ் பண்ணணும்னு யாருக்குமே தெரியல. அதை பத்தி தான் இப்ப பேச போறோம். அதுக்கப்புறம் பாருங்க, உஷ்ண கடிகை, விச கடிகை தாண்டி மிருத்யு பாகைன்னு இருக்கு. இது எங்க யூஸ் பண்றது? உஷ்ண கடிகை எங்க யூஸ் பண்றது? மரண கடிகை எங்க யூஸ் பண்றது? எத்தனை எங்க பண்றது? இது என்னன்னா 6ஆம் பாவத்துக்கு யூஸ் பண்ண வேண்டியதெல்லாம் ஜெனரல் ஜாதகத்துல போட்டுருவாங்க. 6ஆம் பாவம் என்ன சொல்ற? நோய், எதிரி, கடன். இதுல நோயில இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இந்த உஷ்ண கடிகை, மரண கடிகை, இந்த மாதிரி அமிர்த கடிகைன்னு ஒரு 3 கான்செப்ட் இருக்கு. அப்ப நோய் குணமாகுமா, தீவிரம் அடையுமா, இவன் எதிரியால் சாவானா, அல்லது தற்கொலை பண்ணிக்குவானான்னு சொல்றதுல 6ஆம் பாவத்துல இந்த இதுல எடுக்கணும். இதுல மிருத்யு பாகை, பாவ மிருத்யு பாகை இருக்கு, நட்சத்திர மிருத்யு பாகை இருக்கு. இத்தனையும் கனெக்ட் பண்ணி சொன்னா அவன் என்ன எப்படி சாவான்னு சொல்லிடலாம். இதே வர்க்க சக்கரத்துக்குள்ள போனீங்கன்னா திரேகாணத்தை எடுத்து அடிக்கணும். வர்க்க சக்கரம் படிச்சுன்னா இது வேற படிக்கணுமா? நீங்க ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னா இத்தனையும் படிக்கணும். அப்ப இதுக்கு எவ்வளவு ஃபீஸ் போடலாம்? படிச்சுட்டு வந்தா போட்டுதான் ஆகணும்.
ஏன்னா மிஷின் மாதிரி தான் நம்மளும் ஒவ்வொரு இடத்த ஸ்கேன் பண்ணிட்டே போறோம். அந்த ஸ்கேன் பண்ணதான் உங்களுடைய தெளிவான முடிவுகள் அறிவிக்கப்படும். அப்ப அதுக்கான விஷயங்கள் நம்ம கத்துக்கணும். அப்ப இத்தனையும் படிச்சு வரும்போது நம்ம அதுல முக்கியமான விஷயங்கள் நம்ம பாரம்பரியத்தை பேலன்ஸ் எங்கேயுமே ஒதுக்கவே இல்லை. நம்ம முறைகளில என்னென்னலாம் பாரம்பரியத்துல சொன்னாங்களோ அத்தனையும் நம்ம கையாளுறோம். ஆனா நான் புரிஞ்சு கொண்டது என்ன, எதை எங்க யூஸ் பண்ணணும். நிலவடியில தான் நீங்க செருப்புடணும்னா அங்கதான் விட்டாகணும். நான் எங்க வேணா விடலாம்னு சொல்லிட்டு நேரா சமையல் ரூம்லயோ இல்ல பூஜை ரூம்லயோ விடக்கூடாது. அந்த மாதிரி அந்த விஷயங்களை பிரிச்சுட்டோம். அதனாலதான் பேலன்ஸ் சரி காலம் கடந்து இப்ப நிக்க ஆரம்பிச்சிருக்கு. காரணம், எதை எங்க உபயோகப்படுத்தணும் தெரியாமல் பாரம்பரிய ஜோதிடம் கடினம் என்பவர்களுக்கு தயவு செய்து படிங்க. பாரம்பரிய ஜோதிடம் மிக எளிது. அதை சொல்லித்தர ஆசிரியர்கிட்ட கேளுங்க, இதை எங்க யூஸ் பண்ணணும்னு கேளுங்க. தெரிந்தவர்கள் சொல்லி தருவாங்க, தெரியாதவங்க திட்டதா செய்வாங்க. நம்ம கிட்ட அப்படி கிடையவே கிடையாது. என்கிட்ட ஒரு மாணவன் கேட்டானா 2 நாள் வெயிட் பண்ணு பார்த்து சொல்றேன்னு நான் புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். என்னை புக்கு படிக்க வச்சதுல மிக முக்கியமான பெருமை மாணவர்களுக்கு உண்டு. இன்னைக்கு ஒரு 7-8 புக்கு வாங்குறேன்னா அவங்க கேட்ட கேள்வி என்கிட்ட பதில் இல்லாமல் அதை தேடுறதுக்காக புக்கு வாங்க. ஏன்னா நம்மளை படிக்க வைக்கிறது குருமார்கள் எப்ப தெரியுமா ஆறாங்க, ஸ்டூடெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆவாங்க. அதுக்கு முன்னாடி அவர்களும் மாணவர்கள் தான். எப்படின்னு கேக்குறீங்களா, அவங்க ஜென்ரலா ஒரு சின்ன கான்செப்டோட தான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. வர்றான் பாத்தீங்களா, அவன் கேள்வி கேட்டு கொள்ளுவான் பாருங்க. ஐயோ இதை வேற தேடணுமா, இதை நான் யோசிக்கவே இல்லையே. இது ஒரு மூளை ஒரு பக்கம் தான் சிந்திக்கும். 10 மூளை கேள்வி கேட்டா எப்படி இருக்கும். நைட்டு பகல் உட்கார்ந்து தேடும் பொழுது கிடைக்குது பாருங்களா, அப்பதான் நீங்க குருமார்கள் ஆவீங்க. அது வரைக்கும் குருமார்கள் ஆக முடியாது. அதனால சொல்றேன், கத்துக் கொடுக்காத குருமார்கள் பெஸ்ட். எனக்கு மட்டுமே வச்சுக்கிற குருமார்கள் வேஸ்ட். என் பரம்பரைக்கு மட்டுமே சொல்ற குருமார்கள் வேஸ்ட். அதனால சொல்றேன், நான் 10வது படியில நின்னா 9 படிக்குண்டான பலன்கள் என்னுடைய மாணவர்கள் இருக்கும். நான் என்ன சொன்னா அவங்க சொல்லுவாங்க. அணுகக்கூடிய விதம் வேணா மாறும், ஆனா விதிகள் ஒரே மாதிரி அப்ளை பண்ணுவாங்க. சார் இந்த கிரகம் உயிர் கொடுக்குது சார், சார் இந்த கிரகம் பொருள் கொடுக்குது சார், சார் இது இந்த காலத்துக்கு அப்புறம் தான் சார் அவனுக்கு கொடுக்கும். இவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம அதுல கொஞ்சம் ஷார்ட்கட்டா போவோம், அவங்க நேர் ரூட்ல பயணிக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். அப்புறம் குருநாதருக்கு நம்மளுக்கு மரியாதை என்ன, அப்புறம் மரவ உள்ள கைப்பட்டு சார் உங்களை விட என்ன சார் கண்டுபிடிச்சிங்க, நான் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்பா. அப்போ அந்த பழைய இட்லி குண்டா பாத்திர மாதிரி ஒரு கையை நம்ம கையில என்னைக்குமே வச்சுக்கணும். இதுல பார்க்கும்போது நம்ம பிரிக்கக்கூடிய விஷயங்கள் இந்த இடத்துல தான் மாறுது. அப்போ நம்ம பாரம்பரிய ஜோதிடத்தில் நம்ம அணுக வேண்டிய முறைகளை நாங்க முக்கியமா சொல்லக்கூடியது சில இடங்களை மட்டும்தான். ஒண்ணு பாத்தீங்கன்னா உயிர் பொருள் அப்படின்னு ஒரு கான்செப்ட். உயிர் பொருள்னா என்ன, அப்ப நம்ம அந்த உயிர் பொருள் அப்படிங்கிற கான்செப்டை கத்துக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க 6 கட்டங்கள். என்ன சார் கட்டமே பண்ணதுன்னா 6 வர்க்க கட்டத்தை பிரிக்கிறீங்க. D9ங்கிறீங்க, D12ங்கிறீங்க, D24ன்றீங்க, D60ங்கிறீங்க, D80ங்கிறீங்க, D96ன்றீங்க, போயிட்டே இருக்கிறீங்க. நான் 12 கட்டத்தை 6 சொல்றேன். அப்ப ஜோதிட எளிமைன்னு தான் புரிஞ்சுக்கணும். அப்ப 6 கட்டத்துல 12 கட்டத்துல சஃபுல் பண்ணி வச்சிருக்காரு. எந்த 6 கட்டம் உங்களுக்கு சொந்தம், எந்த 6 கட்டம் நம்மளுக்கு சொந்தம், அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜோதிடம் எளிமை. இந்த 6 கட்டத்துக்குள்ள இருந்தா உங்களுக்கு நல்லது, அடுத்த 6 கட்டத்துக்குள்ள போனா எதிராளிக்கு நல்லது. அப்ப நீ தோக்கறியா ஜெயிக்கிறியான்னு அங்கேயே பாதி கன்ஃபார்ம் பண்ணிடலாம். புரியுதுங்களா? அப்ப அது ஈஸியா தப்பா? அப்ப ஜோதிடத்தை வரக்கூடிய குருமார்கள் எளிமைப்படுத்தணும். சரக்கு நிறைய வச்சிருக்க ஜோதிடர்கள் கிடையாது, குருமார்கள் கிடையாது. காலத்துக்கு ஏற்றபடி சரக்கு கம்மி பண்ணி விஷயத்தை அதிகமா கொடுக்கணும். அப்ப நம்ம அதை எளிமைப்படுத்தும் பொழுது அந்த 6 கட்டமா பிரிக்கிறோம். இந்த 6 கட்டம் எங்க பிரிச்சா தெரியுங்களா? நான் கண்டுபிடிக்கல, அதுவும் பராசர் சொல்லிட்டு போயிட்டாரு. உத்தராயணம் தட்சிணாயணம் சொல்லிட்டு போயிட்டாரு. சொன்னாரா இல்லையா? 6 கட்டம் என்ன சொல்றீங்க? மகரத்துல இருந்து கடகத்து வரைக்கும் 6 கட்டம், அதுக்கப்புறம் மறுபடியும் 6 கட்டம் எடுக்கிறீங்கல்ல. அந்த மாதிரி நம்ம லக்னத்துல இருந்து 6 கட்டம், லக்னத்துக்கு மேல 6 கட்டம். அவர் ஏன் மகரத்தையும் கடகத்தையும் எடுத்தாலும் அதுக்கு ரீசன் இருக்கு. அவர் அது ஒரு பாயிண்டா மிட் பாயிண்டா வச்சு அது ஒரு கனெக்ட் பண்ணி எடுத்திருக்காரு. அது வேற. நம்ம ஜாதகத்துல லக்னம் தான் எல்லாமே. அப்ப லக்னத்துல இருந்து 6 கட்டம் உனக்கு சொந்தம், 6 கட்டத்துக்கு மேல எதிராளிக்கு சொந்தம். இப்போ எதிராளி கட்டத்துக்கு போயிட்டா கிடைக்காதான்னு கிடையாது. எனக்கு 6 கிரகம் 7வது கட்டத்துல இருக்கேன், என்ன நான் தோத்துருவேனாலும் தோக்க மாட்டீங்க. போராடி ஜெயிச்சுட்டு வருவீங்களா இல்ல போராடி செத்து போவீங்களான்னு சொல்றது அந்த 6 கட்டத்துக்கு மேல. அப்ப அதை கண்டுபிடிச்சுன்னா ஈஸி தானே. நான் போருக்கு போறேன், ஜெயிச்சுட்டு வந்தா வெற்றி, தோத்தனா வீர மரணம். அப்ப நீ போகலாமா வேண்டாமா டிசைட் பண்ணிடலாம். அந்த இடத்துல 7 கட்டத்துக்கு மேல கிரகம் உட்கார்ந்தா கொஞ்சம் ஜாக்கிரதையா கையாளணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க. 6 கட்டம்னா உன் சரௌண்டிங்குள்ள எல்லாமே இருக்கு. நீதான் ராஜா, எங்க சுற்றாலும் உன் கையில வந்துடும். இழந்தாலும் உன்னால் இழக்கப்படுவீர்கள்,
ஜெயிச்சாலும் உன்னால மட்டும்தான் ஜெயிக்கலாம். ஆனா 6வது கட்டத்தை தாண்டிடுச்சுன்னா ஒன்னே தோக்க போற இல்ல ஜெயிக்க போற, கன்ஃபார்மா நடக்கும், மாறவே மாறாது. அது உன்னால கிடையாது, அடுத்தவனால. அப்ப அடுத்தவனால ஜெயிக்க போறையா தோக்க போறியா அந்த கிரகம் சொல்லு. இதை நான் சொல்ல, பராசர் சொல்லிட்டு போயிட்டாரு. உயிர் வீடு பொருள் வீடு பிரிச்சு வச்சிருக்காரு. அப்போ அந்த முறைகளை நம்ம கத்துக்கிட்டால் மட்டும்தான் நடக்கும். சரி, இதை பண்ணிட்டோம். அடுத்தது எப்படி சார் திசா புத்திகளுக்கு பலன் எடுக்கிறது அப்படின்னு ஒரு கான்செப்ட் வரும். இப்போ ஒருத்தருக்கு வந்து ஜெயிக்கக்கூடிய கிரகமா இருக்கு. ஜெயிக்கக்கூடிய கிரகம் வந்து என்ன சொல்லிருவீங்க? நல்லா வந்துருவீங்கன்னு சொல்லிருவீங்க. எப்படி சார் சொல்லுவீங்க? 2 பேர் வராங்க, 2 பேருக்கு ஒரே மாதிரி திசா புத்தி, ஒரே மாதிரி ஜெயிக்க போறாங்க. ஆனா ஒருத்தர் விட ஒருத்தர் அதிகமா சம்பாதிக்கிற, ஒருத்தர் குறைவா சம்பாதிக்கிறார். என்ன வித்தியாசம்? அப்ப அளவீடுகளை பார்க்கணும். அங்கதான் வந்து சட்பலம், உச்சம், நீசம், ஆட்சி, பகை, சமம், மூலத்திரிகோணம், இந்த அமைப்பு அங்கதான் யூஸ் பண்ண போறீங்க. அளவீடுகளை சொல்வதுதான் அது. நீங்க மூலத்திரிகோணத்துல இருந்தா நல்லவனெல்லாம் கிடையாது, உங்களுக்கு நல்லது மட்டும் தூக்கி கொடுத்துறாது. மூலத்திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகம் மூலத்திரிகோண வீடுகளை இயக்கினாலும் நன்மை செய்தால் நன்மை, தீமை செய்தா பெரிய அளவுல தோக்க போற. உச்சமடைந்த ஒரு கிரகம் தோக்க வச்சதுன்னா பெரிய அளவுல தோக்க வைக்கும். நீசமடைந்த கிரகம் ஜெயிக்க வச்சதுன்னா அளவீடு குறைவு, ஆனா ஜெயிப்பேன். பகையா இருந்ததுன்னா போராடி வெற்றி பெறுவாய். சமமா இருந்தா நீயும் நானும் ஈக்குவல், நீ ஒண்ணு கூட நான் ஒண்ணு கூட, அவ்வளவுதான். நட்பா இருக்கு, நட்பு கிரகம் நன்மை பண்ணுமா, நன்மை பண்ண ட்ரை பண்ணும். ஆனா நட்பு கிரகமே கெடுக்கிற மாதிரி வந்துருச்சுன்னா உங்க ஜாதகத்துல ஈரத்துண்டை போட்டு கழுதெடுத்து போயிடும். நட்பு தான்டா, குத்துனா கூட நட்பு யாருன்னு சொல்லக்கூடாது, சொல்லாத, சாகிறது நீதான். புரியுதா? அப்போ இந்த விஷயங்களை ஜோதிடத்துக்கு கூட உட்படுத்தும் பொழுதுதான் ஜெயிக்க முடியும். சரி, அடுத்தது இது பார்த்துட்டீங்க. அடுத்தது என்ன பண்ணுவீங்க? திசா புத்தியில எப்ப சார் நல்லது நடக்கும்? ஒருத்தர் எனக்கு குரு திசை ஆகாதுன்னாரு, ஆனா நல்லா இருந்தேன் அப்படின்னாரு, ஆனா கடைசி காலகட்டத்துல காணாம போயிட்டேன் அப்படின்னாரு. ஒருத்தர் சனி திசை கஷ்டம்னு சொன்னாங்க சார், ஆனா நல்லா தான் சார் இருக்கிறேன், ஆனா கொஞ்சம் நாள் ஆச்சு அப்படிங்கிறேன். அப்போ ஒரு கிரகம் எப்பொழுது பலனை தரும்னு தெரியும். எப்ப தரும் அப்படின்னா கிரகத்தினுடைய 3 ரூல் தான். கீ பாயிண்ட், பின் பாயிண்ட், மிட் பாயிண்ட். இதுலதான் உங்களுடைய பலன்கள். நீங்க 9 புத்திகளுக்கு பலன் சொல்றீங்கன்னா தோத்து போயிடுவீங்க. பாரம்பரியத்துல 3, 5, 7 அப்படின்னு நம்ம படிச்சுட்டே இருப்போம். ஆகாது ஆகாது ஆகாதுன்னு உங்க லைஃப்ல ஒவ்வொரு திசை நடக்கும் போது பாத்துங்க, 3, 5, 7 புத்திகள் தான் உங்க லைஃப்பை மாத்தி அமைச்சிருக்கு. செக் பண்ணி பாத்துங்க. 3வது திசை, 5வது திசை, 7வது திசை. 3வது நட்சத்திரம், 5வது நட்சத்திரம், 7வது நட்சத்திரத்துல இன்னொரு கிரகம் திசை நடத்தும் பொழுது, 3வது நட்சத்திரம், 5வது நட்சத்திரம், 7வது நட்சத்திரம் இந்த வீட்டுல நின்று அந்த கிரகம் திசை நடத்தும் பொழுது அப்பதான் உங்க வாழ்க்கை மாறும். ஏன்னா அதுதான் உங்க ஜீனு. நீ பண்ணிட்டு வந்த பாவம் புண்ணியம் எல்லாம் அதுக்குள்ளதான் டிராவல் ஆகும். அதுதான் ஜீன் கான்செப்ட். அதைத்தான் பாரம்பரிய ஜோதிடத்துல இது சொல்லி தரும்போது மறைச்சிட்டாங்க. 3, 5, 7 ஆகாது ஆகாது. ஏன்னா இவன் கெட்டது மட்டுமே பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அப்ப அது ஆகாம தான் போகும். நல்லதை எப்படி பண்ணது ஒதுக்க சொல்லிட்டாங்க. ஒருத்தர் வந்து 3, 5, 7 நட்சத்திரம் ஆகாதுன்னு சொல்றாங்க, நான் அதனால அதை விலகிறேன். நடக்கிறதே 3வது திசை. அப்ப 3வது நட்சத்திரம் தானே வேலை செய்யுது. நீ பிறந்தது சூரியன் நட்சத்திரம், சூரியன் சந்திரன் செவ்வாய் திசை ஓடுது. 3வது நட்சத்திரம் உனக்கு ஆகாதுன்னா செவ்வாய் திசை ஓடுது, நீ எதுக்கு அது பாக்குற? அப்ப திசையே ஆகாதுன்னு தானே அர்த்தம். புரியுதா? நம்ம பாரம்பரியத்தை புரிந்து கொள்ள எப்படி மறுக்கிறோம் தெரியுதா உங்களுக்கு? 5வது நட்சத்திரம் ஆகாதுன்றீங்க, ஆனா பிறந்ததே 5வது நட்சத்திரம் கிழமையில தான் பிறந்திருப்பீங்க. வியாழக்கிழமை பிறந்துட்டீங்க, ஆகாதுன்னா அப்ப நீ பிறந்ததே ஆகாது தானே. கேட்கற தப்பா சார்? நட்சத்திரம் கிழமை எல்லாம் ஒரே அதிபதி தானே. கிழமைனாலும் இதுக்கு என்ன வித்தியாசம்? வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கர்ணம், 5 அங்கங்களுக்கு பலன் சொல்ல தெரிந்தவன் தான் ஜோதிடர். அப்ப நீ பிறந்த கிழமைய 5வது நட்சத்திரமா உட்காரும் போது பிரத்தியுக்கு தாரை ஆகாதுன்னா நீ பிறந்ததே வேஸ்ட் தானே. கரெக்ட் தானே? இதை கேட்க போனா வெளியே போடாட்டாங்க. பாருங்க, நான் வந்து பலன் சொல்றதுக்கு முன்னாடி சிந்திக்க விட்டாதான் சில கேள்விகள் உங்களுக்குள்ள இருந்து பிறக்கும். பாக்குற நேரங்களுக்கு அதே தான். அப்பதான் ஜோதிடத்தை அணுகக்கூடிய முறைகள் மாறும். நான் அணுகும் போது என்னால கேவலப்படி திட்டி வெளியே அனுப்பிச்சாங்க. இந்த மாதிரி யாராவது நான் கிட்ட அணுகுனாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனத்தோட தானே சேரும். கழுத கேட்டா குட்டி சாவர். அப்ப 2 பேரும் ஒரே எண்ணம் பண்ணா, டே நீங்க என்னவாடா வாடா வாடா அப்படி கூட்டு போக, அந்த மாதிரி தான். அப்ப இந்த மாதிரி விஷயங்களை புரிஞ்சுட்டீங்கன்னா அணுகிற முறை எடுக்கு. உங்களுடைய 3, 5, 7 ஆகாதுன்றீங்கல்ல, உங்க மனைவி நட்சத்திரமோ குழந்தையோட நட்சத்திரமோ கிழமையோ கண்டிப்பா இது 3, 5, 7 தான் இருக்கு. செக் பண்ணி பார்த்தேன் எப்படி வராம போகுது நான் பாத்து. இருக்கா? இருக்குல்ல? எப்படி போகும்? அப்ப வேண்டான்னு ஒதுக்கிடுவீங்களா? டைவர்ஸ் நாளைக்கு சோறு கிடைக்காது. அப்போ இந்த விஷயங்களை அணுக கத்துக்கணும். அப்ப 3, 5, 7 தான் நம்ம லைஃப் இருக்கு. அப்ப 3வது திசை, 5வது திசை, 7வது திசை உங்க வாழ்க்கையில் மாற்றத்தை தரக்கூடிய திசைகள். அது நல்லதுல இருந்து கெடுதலாக மாறலாம், கெடுதல் இருந்து நல்லதாக மாறலாம். இது நல்லதா கெட்டதாங்கிறது பேலன்ஸ் தியரி கத்துக் கொடுக்கும். 3 கெடுத்தா 5 கொடுக்கும், 5 கெடுத்தா 7 கொடுக்கும்.
70 வயசுக்கு மேல சம்பாதிப்பீங்களா இல்லையாங்கிறது ஈஸியா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கப்புறம் பாருங்க, கீ பாயிண்ட், மிட் பாயிண்ட், பின் பாயிண்ட் ஒன்று சொன்னீங்களா சார், அது எப்படி சார் ஜோதிடத்தில் எப்படி சார் கத்துக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். கீ பாயிண்ட் என்ன? கீ பாயிண்ட் ஒரு திசை நடத்தக்கூடிய கிரகத்துடைய கீ பாயிண்ட் அப்படிங்கிறது என்னது சார்? இவர் கீ பாயிண்டா பேசுவார் சார், எப்படி சார் பேசுவாரு? ஜோதிடத்துல கீ பாயிண்ட் ரொம்ப சிம்பிளுங்க. திசை நடத்தக்கூடிய கிரகம், அவர் நிக்கக்கூடிய சாரம், வீடு கொடுத்தவர், இவன் தான் கீ பாயிண்ட். அதுல தானே ஒரு வேலை நடக்கும். அதுதானே 2 ஆதிபத்தியம் இருக்கு. அந்த 2 ஆதிபத்தியம் இருக்கும் பொழுது எந்த ஆதிபத்தியம் வேலை செய்யுதுன்னு நம்மளுக்கு தெரியலையே. பாருங்க, பலன் சொல்றதுக்கு எப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டாதான் இது எப்படி நம்ம அணுகணுங்கிறதே தெரியும். நான் பாடு சொல்லிட்டு போயிடுவேன், என்னமோ வந்தா சொன்னா போனா ஒன்றும் புரியல, 1.5 மணி நேரம் வேஸ்ட், சாருக்கு பணம் லாஸ், அவங்க ஏதோ பேசுவான்னு கூப்பிட்டு வந்தாரு, இவரெல்லாம் ஒரு ஆள்னு கூப்பிட்டு வந்து அவரும் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட கூடாதுல்ல. அதனால சிந்திக்கிறதுக்காக சொல்றேன். கீ பாயிண்ட் ரொம்ப எளிமை. உங்களுடைய கிரகம், திசை நடத்தக்கூடிய கிரகம், நிக்கக்கூடிய நட்சத்திரம், வீடு கொடுத்தவன், இவர் தான் கீ பாயிண்ட். உங்களுடைய திசா புத்திகளை ஒரு நல்ல பலனா கெடுதலான பலனா நடக்கணும், இந்த 3 கிரகம் தான் இம்பார்ட்டன்ட். இவைகள் தான் அளவீடுகளை சொல்லும். 100% அந்த ஜாதகம் நல்லா இருக்கு, இந்த காய்ட்ட தான் 100% கெட்டு போச்சு, 60% ஓகே, 30% ஓகேன்னு சொல்றதுல இந்த 3 கிரகங்கள் தான். திசை நடத்தக்கூடிய கிரகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிக்கக்கூடிய சாரம், வீடு கொடு. சாரம் பார்க்காத ஜோதிடர் சோரம் போவான்னு சொன்னாங்க. ஆனா பெரிய பெரிய ஜோதிடர் சாரமே வேலை செய்யாதுன்னு இருக்கிறாங்க. அது எப்படி செய்யாம போகும்னு எனக்கு தெரியல. வீடு கொடுத்தவன் தான் பேக்கெட், ஓட்ட பேக்கெட்டா இல்ல நல்லா இருக்கிற பேக்கெட்டா, அள்ளிட்டு போலாமா இல்ல கொடுத்தா கூட வச்சுட்டு போகிற பேக்கெட் சின்னதா இருக்காங்கிறத வீடு கொடுத்தவனோட நிலையை வைத்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம். அந்த வீடு கொடுத்தவங்க உங்களுக்கு நல்லவனா கெட்டவனா அது பார்க்காம நீங்க சொல்லக்கூடிய பலன். கிரகம் நல்லது பண்ணிட்டு இருக்கோம், பாக்கெட் ஓட்டையா இருந்தா நாகேஷ் மாதிரி ஒவ்வொரு 5 நிமிஷம் பொறிக்கிட்டே போவா, அது கடைசியில பார்த்தா நம்ம காசாவே இருக்கும். புரியுதா? அதனால இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளணும். இதுக்கப்புறம் பாருங்க, பின் பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. பின் பாயிண்ட் என்ன சார்? ஒரு வேலை செய்யறீங்க, டெய்லி காலையில இருந்து ஒரு 10 வேலை வச்சிருக்கீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? முதல்ல இந்த டைரி எழுதுவாங்க தெரியுமா? இந்த வேலை பார்க்குறவங்களும் டைரி எழுதுவாங்க. முதல்ல இந்த வேலை ஆபீஸ் போகணும், 2வது டீ குடிக்கணும், 3வது வடை சாப்பிடணும், 4வது அப்படி. அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை, நீங்க எந்த வேலை செய்தாலும், டீ மாஸ்டர் டீ போடுறாரு, என்ன பண்ணுவார்? முதல்ல அடுப்பு பத்த வைக்கணும், 2வது நம்ம ஒரு பாலை காய்ச்சணும், 3வது டீ தூள போடணும், அப்படி ஒரு பின் பாயிண்ட் எழுதுவாரு. இப்போ கார்பரேட் கம்பெனி போறீங்க, என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு டூ அண்ட் டோன்ட்ஸ்னு ஒரு ஒர்க் போட்டு எழுதுவாங்க. காலையில நம்ம ஹெச்ஆர் கிட்ட ஒரு மீட்டிங் இருக்கு, ப்ராஜெக்ட் மேனேஜர் ஒரு மீட்டிங் இருக்கு, எழுதிடும் 1 by 1 எழுதுறேன். அது மாதிரி இந்த திசா புத்திகள் ஒரு பின் பாயிண்ட் இருக்கு. அது என்னன்னா, நட்சத்திரங்களுக்கு கூடிய வீடுகள் தான் உங்களுடைய பின் பாயிண்ட். உங்களுடைய பலன்கள் எங்க நடக்கும்? குரு திசை நடக்குது, எங்க சார் உங்க பலன் நடக்கும்? எந்த வீட்டுல இருந்து இந்த பலனை கொடுப்பாரு? இருக்கக்கூடிய வீடு, தன்னுடைய 2 ஆதிபத்திய வீடுகள், மீதி இருக்கிறது எல்லாமே நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய வீடுகள். இது படிச்சிருக்கோமா இல்லையா? பாரம்பரியத்தில் இருக்குல்ல. ஆனா யூஸ் பண்றோமா? மொத்தமா குரு திசை நல்லது கெட்டது, சனி திசை நல்லது கெட்டது, இவ்வளவுதான் நிறுத்துறீங்க. எந்த வீட்டுல நல்லது, எந்த வீட்டுல கெட்டது? ஏன்னா சனி திசை முழுவதும் கெட்டதல் பண்ணாது, குரு திசை முழுவதும் நல்லது பண்ணாது. அப்ப ஏதோ ஒரு இடத்துல நல்லது, ஏதோ ஒரு இடத்துல கெடுதல் இருக்குல்ல. அப்போ 8 ஒர்க்கு 10 ஒர்க்கு பண்றீங்க, அந்த 8 ஒர்க்கு 10 ஒர்க்குமே நல்லது கெட்டது நடக்குமா? 4 நல்லது இருக்கும், ஒரு 5 கெட்டது இருக்கும், இல்ல எல்லாமே கெட்டு போகலாம். அப்ப இது கால்குலேட் பண்ணி எடுக்கணும்ல. அப்ப அந்த பின் பாயிண்ட் உங்க லைஃப்ல அந்த குரு திசை எந்தெந்த வீடுகளின் மூலியமாக நன்மை தீமை செய்யுதுன்னு கணக்கு பண்ணணும். அப்ப எடுக்கும் போது அந்த நட்சத்திரக்கூடிய வீடுகளை நோட் பண்ணுங்க. அப்ப அந்த நட்சத்திர இல்ல சார் இருக்கு, நான் குடிக்கிறேன். இல்ல வேணாம் சார், அப்போ அந்த பின் பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடிய வேலைகள், அந்த திசா புத்தியில எந்தெந்த வீடுகள் இயங்குது, எந்தெந்த ஆதிபத்தியின் மூலியமா நன்மை தீமை நடக்குது, எந்த ஆதிபத்தியத்தில் இருந்து அது நல்லது கெட்டது பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இத்தனை விஷயங்கள் எடுக்கும் பொழுதுதான் சரியான பலன்களை கொடுக்க முடியும். ஒருத்தர் அட்ட டயத்துல வராரு, எனக்கு வேலை நல்லது நடக்கும், வேலையில ப்ரமோஷன் கிடைக்குமா, கல்யாணம் ஆயிடுமா, குழந்தை பிறந்துருமா, 3 நாளைக்கு அட்ட டயத்துல கேட்கறாரு, எதுக்கு பதில் சொல்லுவீங்க? வேலை நல்லா நடந்தா கல்யாணம் ஆக போறது இல்லை, கல்யாணம் ஆயிருந்தா குழந்தை பிறக்கணுங்கிற அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? அப்போ அந்த பாவங்களில் எந்தெந்த பாவங்கள் இயங்குதுன்னு தெரியணும். நம்ம பாவங்கள் எடுத்தோம்னா குருவுக்கு காலபுருஷன் 9, 12, மேச இடத்துக்கு 9, 12 தான் வேலை செய்துன்னு எடுப்போம். அது ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு, அந்த வீட்டை எடுத்துக்குவீங்க. மீதிக்கு நட்சத்திரம், அப்ப திருமண பாவத்துல அந்த 3, 7, 11 இருக்கான்னு பார்க்கணும். அப்ப பாவத்தினுடைய இயக்கம் அங்க முக்கியம், நட்சத்திரம் எந்த வீட்டுல இருக்குன்னு முக்கியம். சரி வந்துருச்சு, வந்த உடனே அட்ட டயத்துல கல்யாணம், அட்ட டயத்துல குழந்தை, அட்ட டயத்துல வேலை, 3மே கொடுத்துருமா? அப்ப எந்தெந்த பாவம் எப்ப எங்க தெரியணும்ல. இப்ப மேஷ லக்னத்துக்கு 9, 12 கூட குரு திசை நடத்துறாரு. குரு திசை நடத்தும் போது என்ன பண்ணுவீங்க? நீங்க விரயத்துக்கு பலன் சொல்லுவீங்களா, இல்ல எடுத்த உடனே 9ஆம் இடத்துக்கு பலன் சொல்லுவீங்களா?
நல்லா இருந்தா 9ஆம் இடம், கெட்டு போயிட்டானா விரயம். அவ்வளவுதானே மேட்ரு. இப்படின்னா எஸ், அப்படின்னா நோ. சார் எஸ்ஆர் நோ நீங்க சொல்லுங்கன்னா அது வந்துங்க, இதானே புரிஞ்சுக்கணும். அப்போ கிரகத்தினுடைய இயக்கம் நம்ம கிட்ட தான் இருக்கு. அப்ப நம்ம அதை இனி உணரவே இல்லைன்னு அர்த்தம். இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை. இப்படியெல்லாம் என்ன நான் கேள்வி கேட்டுக்கொண்டது. அப்போ நீங்க அந்த விரயம் வேலை செய்யுமா அப்படின்னு பார்க்கணும்னா முதல்ல அது என்ன விரயம்னு தெரியணும். அதை பத்தி பின்னாடி பேசுவோம். அப்ப அந்த கிரகம் என்ன பண்ணுது? அப்ப அந்த கிரகம் 9ஆம் இடமாக இயங்குதா, 12ஆம் இடமாக இயங்குதா, இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இயங்குதா, நட்சத்திரங்களாக இயங்குதான்னா முதல்ல கிரக ஆர்டர் வைஸ் தெரியணும். அப்ப கிரக ஆர்டர் வைஸ்ல 2 வீட்டுல எந்த வீடு முதல்ல இயங்கணும் நம்மளுக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் ஜெயிக்க முடியும். அப்ப குருவனுடைய ஆர்டர் பண்ணா குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகுன்னு வரும். கரெக்டா? இப்படிதானே வரும். அப்ப 9 புத்திகள்ல இந்த 2 வீட்டுல முதல்ல எந்த வீட்டுல இருக்கு? குரு நட்சத்திரம் எங்க ஆரம்பிக்குது? 12ஆம் வீட்டுல ஆரம்பிக்கும் மேச லக்னத்துக்காரனுக்கு. அப்ப முதல்ல எந்த வீடு இயங்கும்? 12ஆம் வீடு தான் இயங்கும். அதுக்கப்புறம் அது நல்லதா கெட்டதாலும் அது வேற கால்குலேஷன். ஆனா முதல்ல இயங்குவது 12ஆம் வீடு தான். ஆனா இந்த ஆர்டரே தெரியாம நல்லா இருந்தா நல்லது சொல்லு, 5ஆம் வீடு நல்லா இருந்துட்டான்னு வச்சுக்கலாம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், லக்னம், 3, 7, 11 எல்லாம் தூக்கிடுவானுங்க. ஆனா 12ஆம் இடம் நல்லது பண்ணிட்டு இருக்கு உண்மையாவே. அதுக்கு அது கிரெடிட்டே கொடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலா கெடுக்கிறது 9ஆ இருக்கும். ஏன்னா என் ஜாதகத்துல இருந்தது, அதான் சொல்றேன். புரியுதா? ஏன்னா 9 என்பது லாபத்தை கொடுக்காது. பூர்வ புண்ணியம், பாக்கியம் இதெல்லாமே முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்து மட்டும்தான். அதனால லாபம் உண்டு, திருமணமாகும், குழந்தை பாக்கியம் உண்டு. 12 வேலை செய்யறதுக்கு கல்யாணம் நடக்காது. செக் பண்ணிக்கோங்க. மேச லக்னத்துக்காரனுக்கு குரு திசை ஆரம்பிச்சனால கல்யாணம் நடக்காது. குருவுல குரு, குருவுல சனி, குருவுல புதன் முடிஞ்சு கேது, சுக்கிரன், சூரியன் ஆரம்பிக்கும் போது 9ஆம் பாவம் வேலை செய்யும். 9ஆம் பாவம் வேலை செய்யும் போது திருமணத்தை பத்தி பேசினா அங்க ஆமான்னு சொல்லணும். அதுக்கு முன்னாடி சொல்லவே முடியாது, எழுதி வச்சுக்கணும். ஏன்னா அது 3, 7, 11ங்கிற பாவத்தை எதிர்பாவத்துக்கு இயக்கம். உங்களுக்கு 1, 5, 9 இயக்கம். 1, 5, 9, 3, 7, 11 திருமண பாவம். அப்ப பாவ கனெக்ஷன் இல்லாம திருமணம் நடக்காது. அப்ப குரு திசை ஏன் சார் ஆரம்பத்தில் நடக்கல? அது 12ஆம் பாவம். நட்சத்திரங்கள் இயக்கல, அந்த 3, 7, 11 கனெக்டே பண்ணல. அதுக்கு முன்னாடி என்ன கனெக்ட் பண்ணிருக்கு? திரிகோண ராசிகளான 4, 8, 12 கனெக்ட் பண்ணிருக்கு. 4, 8, 12 பிரிவினைன்னு அர்த்தம். ஒரே வீட்டுக்கு இருந்தாலும் சேர்ந்து இருக்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் போனீங்களா? குரு திசையில கேளுங்க. 7ஆம் இடம் கெட்டு குரு திசையில ஆரம்பத்துல கல்யாணம் பண்ணா அவன் டைவர்ஸ்ல இருப்பான். செக் பண்ணிக்கோங்க. 7ஆம் அதிபதி சுக்கிரன் மறைஞ்சிட்டாரு, வக்ரம் ஆயிட்டாரு, நீசம் ஆயிட்டாரு, ராகு சாரத்தில் இருக்காருன்னா குரு திசையில ஆரம்பத்திலே கல்யாணம் பண்ண சொன்னவன் அதே திசை முடியறக்குள்ள டைவர்ஸ் பண்ண மட்டும் கேளுங்க. ஆமான்ற. அப்போ பாவத்தை இணைக்க தெரியணும். அப்போ பாரம்பரிய ஜோதில என்ன வேணும்? நான் இப்ப சொன்னேன், எல்லாம் தெரியணும். 6 கட்டம் வேணும். விரையாதிபதி யாருன்னு தெரியணும். நட்சத்திர பின் பாயிண்ட் தெரியணும், மிட் பாயிண்ட் தெரியணும், கீ பாயிண்ட் தெரியணும். இது தெரியாமல் நீங்க பலனை சொல்லிடுவீங்களா? முடியாதுல்ல. ஏன்னா இப்ப குரு எந்த நட்சத்திரம் இருக்காரோ அப்ப அந்த பாவத்தினுடைய புள்ளி எந்த பாவத்துல திரிகோண ராசி இருக்கோ அந்த 3 வீடுகளை என்கிட்டே இருக்கும். எனக்கு குரு சுக்கிரனுடைய சாரம். எனக்கு அம்மா கல்யாணத்துக்கு பார்த்து குரு ஆரம்பித்து கல்யாணம் வந்து பாக்குறாங்க. ஏறக்குறைய குருவுல குரு, குருவுல சனி, குருவுல புதன்லாம் பாக்குறாங்க. எனக்கு அப்ப ஜோதிடமும் தெரியாது. பாக்குறவங்கள அடுத்த மாசம் ஆயிடும், 3 வருஷம் ஆயிடும், 2 வருஷம் ஆயிடுன்றாங்க. குரு திசை சுக்கிரபதி திருமணம். அப்ப அந்த கீ பாயிண்ட் வேலை செய்யுதா? 7ஆம் பாவம் வேலை செய்யுதா? 9ஆம் இடத்துக்கு லக்னத்துக்கு 9ஆம் இடம் வேலை செய்தா? எதிர்பாவத்துக்கு 3, 7, 11 வேலை செய்தா? எதிர்பாவத்தினுடைய 3, 7, 11 1, 5, 9 உங்களுடைய 3, 7, 11 1, 5 கூட கனெக்ட் ஆகணும். ஆனாதான் திருமணம். எதிர்பாவமா வேலை செஞ்சா ஒருத்தர் வேணும் பாரு, ஒருத்தர் கல்யாணம் வேணான்னு போயிடுவாங்க. பொண்ணு பார்க்க போகும்போது சொல்லிடுவோம், பொண்ணு வேணாம்னு சொல்லிடுங்க, விட்டுருங்க அப்படின்னு. எல்லாம் போய் பார்த்து பேசிட்டு வருவாங்க. 4 நாள் கழிச்சு வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு அந்த பாவங்கள் எங்கேயும் இருக்காது. 2, 6, 10, 4, 8, 12 பொருளாதார பாவங்கள். அதை புரிந்து கொள்ளணும். 1, 5, 9, 3, 7, 11 எல்லாமே உறவு பாவங்கள் அப்படின்னு என்னைக்கு புரிஞ்சுக்கிறோமோ இந்த பாரம்பரிய ஜோதிடத்துல அன்னைக்குதான் பலன்கள் மாறும். 1, 5, 9, 3, 7, 11 காசு சம்பாதிப்பேன் நினைச்சீங்கன்னா அது முட்டாள்தனம். அது காசை கொடுக்கும், கொடுக்காதுன்னு சொல்லல, உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். 2, 6, 10, 4, 8, 12 எல்லாமே பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அதுக்கு பேரு அகக்காரகம், புறக்காரகம் பாரம்பரிய எழுதி வச்சுட்டு போயிட்டான். 1, 5, 9, 3, 7, 11 எல்லாமே அகக்காரகங்கள். 2, 6, 10, 4, 8, 12 எல்லாம் புறக்காரங்கள். புறம்னா என்ன? வெளி உலகத்துல நீ ஜெயிப்பியா தோப்பையா? அது 6 கட்டம் சொல்லும். 1, 5, 9, 3, 7, 11 உன் குடும்பத்துக்குள்ள ஜெயிப்பியா, உன் சொந்தத்துக்குள்ள ஜெயிப்பியா, உன் ஊருக்குள்ள ஜெயிப்பியா, உன்னை சார்ந்தவங்க கிட்ட நீ முன்னாடி நிப்பியாங்கிறத அதை சொல்லும். உள்ளூருக்குள்ள எப்படி சார் ஜெயிப்பீங்க? ஒரு கல்யாணம் ஆச்சா 30 வயசை கடந்து கேட்டானே தோத்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். உன் உள்ளூர்ல உன் குடும்பத்துல தோத்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். 40 வயசு கழிச்சு குழந்தை பிறக்கலன்னா நீ உன் குடும்ப உறவுல தோத்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். புரியுதா? அது வேலை செய்யும்போது இது வேலை செய்யாது, இது வேலை செய்யும்போது அதான் சமநிலை. கிரகங்கள் என்னைக்குமே சமநிலையா தான் வச்சுட்டு இருக்கா. 6 கட்டம் சம்பாதிடா, 6 கட்டம் செலவு பண்ணடா சொல்லிட்டு இருக்கு. இதை புரியாமல் செலவு பண்ணக்கூடிய காலகட்டத்தில் சம்பாதிக்க போனவன் அத்தனை பேர் லாஸ்.
சம்பாதிக்க வேண்டிய வயசுல குடும்பத்துக்குள்ள உட்காந்து அத்தனை பேர் லாஸ். இதை வச்சு ஜோதிடர் சொல்லுவாங்க, முதல்ல வெளியூர் கிளம்ப, உள்ளூர்ல இருக்காத, இருந்தீங்கன்னா கெட்டு போயிடுவேன் அப்படின்னு ஜோதிடர் சொன்னாங்க. அது நல்ல நேரமா இருந்தா சொல்ற வரைக்கும் வச்சு போன அவனை கிளம்பிடுவான். புரியாதவனுக்கு சொல்லி கிளப்பி விட்டுருவாங்க. நேரம் வந்தா கிளம்பிடுவான். அது பின் பாயிண்ட் அப்படிங்கிற விஷயம் மட்டும் வேலை செஞ்சா போதும். அந்த வீடு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கிளம்பிடுவோம். அந்த வீடு எப்போ ஓப்பன் ஆகும்? அதுக்கு அந்த ஆர்டர் சொன்னேன். சனி திசை நடக்குது ஒருத்தனுக்கு, சனியோட வீடுகள் எங்கெங்க இயங்குதுன்னு பாருங்க. சனி எப்பவும் 2வது பகுதி தான் வேலை செய்வார், நல்லதுக்கோ கெட்டதுக்கோ. நல்லது நடக்கணும்னா 2வது பகுதி நல்லது நடக்கும், கெட்டது நடக்கணும்னா அந்த வீடு ஓப்பன் ஆகிற வரைக்கும் ஆகாது. அப்ப இந்த வீடு எப்போ ஓப்பன் ஆகுது தெரியும். மேட்ச்ல கிடந்து 10, 11 கூடையவன் சார். ஒரு வீடு பாதகம், ஒரு வீடு தொழில். இப்போ சனியை ஆர்டர் வைஸ் பிரிங்களா? சனி, புதன், கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு. சனி, புதன், கேது, சுக்கிரன். நல்லா கேட்டுங்க. சுக்கிரன் முடிஞ்சு சூரியன் வரும்போது அந்த 2 வீடுகளுமே ஓப்பன் ஆவார். 10ஆம் இடமும் 11ஆம் இடம். அது வரைக்கும் அங்கீகாரம் கிடைக்காது. தொழில் பண்ணுவீங்க, அங்கீகாரம் கிடைக்காது. புரியுதா? அட்லீஸ்ட் அது திரிகோண வீடுகளையாவது இருக்கணும். அப்போ இந்த விஷயங்களை எடுக்காம நம்ம சனி ஆரம்பிச்சுன்னா வேலை கிடைச்சிருப்பா 10ஆம் இடம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது இருக்கக்கூடிய வீடு எந்த வீடுன்னு பார்த்து அந்த வீடு அட்லீஸ்ட் அந்த புத்தி வரிசையில, சனிக்கு அப்புறம் புதன் புத்தி. அப்ப சனி புதன் வீட்டுல இருந்தா புதன் புத்தியில நல்லா இருப்பேன். அது வரைக்கும் நீ கஷ்டப்பட்டு தான் தீருவேன். சனி வந்தோம்னால உன்னை தூக்கி எல்லாம் உட்கார வச்சிட மாட்டார். இதே சுக்கிரன் வீட்டுல இருந்தாருன்னா சுக்கிர புத்தி வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஏன் அதே சனி திசை, அதே லக்னம், அதே இது, ஆனா கொஞ்சம் தான் மாறி இருக்கு, எனக்கு படி அப்படி நடக்குதுன்னு கேக்குறீங்களா? அப்ப அந்த கீ பாயிண்ட் பின் பாயிண்ட் எவ்வளவு முக்கியம்னு பாக்குறீங்களா? அந்த வீடு ஓப்பன் ஆகணும். உங்க ஊர் பஸ் வராமல் நீங்க பஸ் ஏற முடியாது. அப்போ அந்த வீடு ஓப்பன் ஆனதான் ஜெயிக்க முடியும். புரியுதா? இப்ப ராகு உச்சமாயிடுச்சு, ரிஷபத்துல உச்சம் சார், வந்தது ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். நல்லா கேட்டுங்க. சுக்கிர புத்திக்கு அப்புறம் நல்லா இருப்பேன்னு சொல்லி பழகு. கெட்டு போனாலும் சுக்கிர புத்திக்கு அப்புறம் கெட்டு போவான்னு சொல்லி பழகு. நடக்கும். அந்த சுக்கிரன் உச்சத்துல உச்ச வீடு எதுங்க? சுக்கிரனுடைய வீடா? அங்க வரும்போது தான் அவர் வேலை செய்வார். அப்போ பாரம்பரிய ஜோதிடத்துல நம்ம வந்து பேச வந்த விஷயம் பலன் எடுக்கிறது தான். ஆனா பலன் எடுக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சாதான் ஒரு பலன் எப்படி நிர்ணயிக்கப்படுதுன்னு தெரியணும். ஏன்னா ஜோதிடம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. கத்துக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க தான் கிங்கு. 1000 பேர் 1,00,000 பேர் படிக்கிறாங்க. எத்தனை பேர் தொழில்முறை ஜோதிடரா மாறுறாங்க? எத்தனை பேர் மாறுறாங்க? ரொம்ப கம்மி. அப்ப ஜோதிடர்கள் பற்றாக்குறை இன்னைக்கு இருக்கு. எல்லாராலையும் பாருங்க, எவ்வளவு பீக்ல வேணா போங்க, ஒரு நாளைக்கு 10 கிளைண்ட் மேல மேக்ஸிமம் பார்க்க முடியாது. நீங்க என்ன முக்குனாலும் தொண்டை காஞ்சி போயிடும். கொஞ்ச நாள் ஜாப் போயிடும். அதுக்குள்ள நீங்க சம்பாதிச்சாதான் உண்டு. அப்போ நீங்க அதுக்கேற்றபடிதான் உங்க ஷெட்யூல்ல பண்ணிக்கணும். லைஃப் டைம் நீங்க பண்ணிக்கணும். அப்போ ஒரு பாரம்பரிய ஜோதிடத்துல இந்த மாதிரி சில விஷயங்களை கத்துக்கொள்ளும் பொழுதுதான் நம்ம ஜெயிக்க முடியும். சரி, இப்ப நம்ம ஜோதிடத்துல பலன் எடுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படிங்கிறத, பாரம்பரியத்துல என்னென்னலாம் வேணும், எதெல்லாம் எங்க உபயோகப்படுத்தணுங்கிற சில விஷயங்கள் சொல்றேன். நாங்க பாரம்பரிய ஜோதிடத்தை பிரித்து ஆய்வு செய்யும் பொழுது, யாருக்கும் 4 ஆண்டு 5 ஆண்டு கால ஆய்வுகள் இருக்கும்போது உயிர் பொருள்ங்கிற கான்செப்ட் பராசர் சொன்னது. அகக்காரகம் புறக்காரகம் ஒரு விஷயத்த சொல்லி அதுல நம்ம பிளானட்டை பிரிச்சிருக்காரு. எப்படின்னா பொருள் அணி அருள் அணின்னு பிரிச்சாரு. அதை நாங்க இன்னும் சிம்பிளைசேஷன் பண்ணி வேற மாதிரி கொண்டு வந்திருக்கோம். அதுல முக்கியமான விஷயங்கள் உயிர் பொருள் தெரியணும். பாரம்பரிய ஜோதிடத்தில் மிக முக்கியமாகிறது உயிர் பொருள். 6 கட்டங்கள். உத்தராயணம் தட்சிணாயன காலத்துல இருந்தா நாங்க பிரிச்சிருக்கோம். எதுவுமே நாங்க இன்பில்ட் பண்ணல. ஏன்னா இவன் ஏதோ சொல்றான்னு சொன்னா நான் என்ன சொல்ல, என்ன தின்னீங்கன்னா அது பராசரம் திட்டுற மாதிரி தான். ஏன்னா அவர்கிட்ட இருந்தா நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், எல்லாம் சுட்டுட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சதவீதங்கள், அளவீடுகளின் அடிப்படை. அதுக்கப்புறம் விரையாதிபதினு ஒரு கான்செப்ட். நம்ம முன்ஜென்ம கர்மான்னு சொல்றோம் இல்லையா, அந்த கான்செப்ட். அந்த விரையாதிபதிங்கிறதே முன்ஜென்ம கர்மா, இறந்த காலம்னு சொல்லுவாங்க இல்லையா. முன்ஜென்ம கர்மா 4, 8, 12 முன்ஜென்ம கர்மா, 1, 5, 9 இந்த ஜென்மத்துடைய கர்மா, 2, 6, 10 நீங்க செய்யக்கூடிய தொழில் செயல்கள் அத்தனையும் அடுத்த ஜென்ம கர்மாவா கன்வெர்ட் ஆகும். அப்ப இந்த 3, 7, 11 என்ன சார் சில பேர் கேட்பாங்க. அது பாத்தீங்கன்னா 2, 6, 10 கூட பாதியும் 4, 8, 12 கூட பாதியும் இருக்கும். படிச்சிருக்கோமா? உபயத்துல ஒரு கிரகம் இருந்தால் முதல் 15 டிகிரிக்குள்ள இருந்தால் அது ஸ்திர ராசியை கனெக்ட் பண்ணும். 15 டிகிரி தாண்டிடுச்சுன்னா நீர் ராசியை கனெக்ட் பண்ணும். ஏன் அப்படி சொன்னா, உபயத்தை மட்டும்தான் வாழ தகுதி இருக்கக்கூடிய வீடுகளாக மாத்தினாங்க. நல்லா கேட்டுங்க. உபயத்தை மட்டும்தான் வாழ தகுதி இருக்கக்கூடிய இதா மாத்திரம். ஏன்னா அது கால புருஷனுக்கு 3, 7, 11 அது இயங்காமல் உலக இயக்கம் கிடையாது, உங்களுடைய இயக்கம் கிடையாது, அதுல கர்மா கிடையாது. அதை அனுபவிக்க போறதவன் அர்த்தம். அந்த லக்னத்துக்காரெல்லாம் ஒரு இடத்துல அனுபவிக்காம சாக மாட்டேன் சார். நல்ல விஷயங்கள் நீ நல்ல கர்மா பண்ணியிருந்தாலும் கெட்ட கர்மா பண்ணிதான் முழுசா அனுபவிச்சுட்டு தான் சாக. அப்ப அது 3, 7, 11 என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷங்களை அனுபவிப்பது. நீ என்ன சந்தோஷம் அனுபவிக்க நினைச்சிட்டு இருந்தியோ அதை அனுபவிக்க வைக்கும். அது இப்ப அனுபவிக்க வைக்குமா இல்ல ஏற்கனவே அனுபவிச்சுட்டு வந்தியாங்கிறதையா சொல்லும். அதில் நீர் ராசி கூட கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அனுபவிச்சுட்டு வந்துட்டேன், இனிமேல் கவனமா இருந்துக்கோ, இனி பண்ணலைன்னா பிரச்சனை வரும்னு சொல்லும்.
அதே நிலராசிகள் கூட கனெக்ட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நீ இந்த ஜென்மத்தை அனுபவிக்க போற. சொல்லுவாங்களா சில பேர், பிறந்தவே சந்தோஷமாவே இருக்காண்டா, இவன் மட்டும் எப்படிதான் இருக்கான்னு கேட்கறாங்கல்ல, அவங்களாம் அப்படிதான். அந்த மிதுனம் துலாம் கால புருஷன் 3 7 11 கிரகம் இருந்து 15 டிகிரிக்குள்ள இருந்தா அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான். நல்ல லைஃப் சைக்கிள். அவன் வந்து கடனே இருந்தாலும் கஷ்டப்பட மாட்டான் சார். ஏதாவது ஒரு இடத்துல அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கும். செக் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா கர்மா என்பது 9 பாவங்களுக்கு மட்டும்தான், மீது 3 பாவங்கள் அனுபவிக்கிற பாதகம். நீங்க அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் அலோட் பண்ணுது. அதனாலதான் 3 7 11 நல்ல பாவங்கள் சொல்லிட்டு நம்ம ஜோதிடத்துல சொல்லிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து பாருங்க, கேந்திராதிபத்திய தோஷம். இந்த கேந்திராதிபத்திய தோஷத்தை எத்தனை பேரு பாரம்பரிய ஜோதிடத்தில் படிச்சுட்டு இருக்கிறோம்? கொஸ்டின் மார்க் தான். எந்த இடத்துலயுமே கேந்திராதிபத்திய தோஷ பலன்கள் சொல்லப்படவே இல்லை. கேந்திர ஆதிபத்திய தோஷம் சொல்லியிருக்காங்க. அசுப கேந்திரம் சுபத்தை செய்யும், சுப கேந்திரம் அசுபத்தை செய்யும்ட்டாங்க. ஆனா நம்ம ஆளுங்க என்ன பிடிச்சிட்டாங்கன்னா, சனி செவ்வாய் சூரியன் இவங்க எல்லாம் அசுப கேந்திரமா கொண்டு போயிட்டாங்க. சுக்கிரன் குரு சந்திரன் புதன் இருக்கக்கூடிய வீடை பொறுத்து சுபகேந்திரம் வரும். அது தவறு. ஒரு பாவத்துக்கு எதிர்பாவம் ஆப்போசிட் பாவம் நெகட்டிவ். லக்ன பாவம் சுபபாவம் என்றால் நேர் 7ஆம் பாவம் அசுப பாவம். அது எந்த கிரகமாக எந்த கிரக ஆதிபத்தியமாக இருந்தாலும் அது அசுப கேந்திரம் தான். 4ஆம் பாவம் சுபமாக இருந்தால் 10ஆம் பாவம் அசுப கேந்திரம் தான். அப்ப இந்த லாஜிக்கை பிடிக்கணும். இது மட்டுமானா அது ரூல்ல மாறிடும். இது மட்டும்தான் இருக்கான்னு கேட்டா கடவுள் நாங்க வைக்கல, இவன் விட்டா இதையே ரூல் பண்ணிட்டு வந்துருவான்னு சொல்லிட்டு அதுலயே ஒரு ட்விஸ்ட் எல்லாம் வச்சிருப்பாரு. அப்ப கேந்திராதிபத்திய தோஷத்தை முழுவதாக உணரணும். அது மட்டுமே 10 நாள் பாடங்களா போகும். ஒவ்வொரு லக்னத்துக்கு, இப்ப மேஷ லக்னத்துக்கு 4ஆம் பாவம் சுபகேந்திரம் எடுத்தீங்கன்னா அவர் வந்து ரூல்ல மாறிடுவாரு. சுபகேந்திரமா கன்வெர்ட் அசுபகேந்திரமா கன்வெர்ட் ஆயிடுவார். சில பேருக்கு சுபகேந்திரமாவே இருப்பார். அப்ப அந்த ரூல் படி நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் அந்த கேந்திர ரூல்கள் சரியாக இருக்கும். அதே போல கேந்திரம் வந்து இன்னொரு கேந்திரத்தில் அமர்ந்தால் மட்டும் தோஷம் கிடையாது. அது 100% தோஷம். ஒன்ன அழிச்சு ஒன்ன கொடுக்கும். 4ஆம் அதிபதி 7ல உட்கார்ந்தா 4 அழிச்சு 7 கொடுக்கும். இல்லைன்னா 7 வந்தோன்னா 7 அழிச்சிடும். நீயா நானா அப்படிங்கிறது தான் அந்த கேந்திராதிபத்திய தோஷம். மற்ற பாவங்கள் அமைந்த தோஷம் இல்லைன்னு கிடையாது. கேந்திரங்கள் அமைந்த 100% 2 வாள்கள் சந்திச்சுக்கிற மாதிரி. இதே வந்து கேந்திரம் மட்டும் போய் இடத்துல உட்கார்ந்தனா அந்த பாவத்தை மட்டுமே அழிக்கும். அது சுபமா அசுபமா பிரிச்சு எடுக்க தெரியணும். அப்ப இந்த விஷயங்களை கத்துக்கணும். இது போக திதி கான்செப்ட். திதினா செல்வ நிலைன்னு சொல்லுங்க. என்ன திதியில போறது, வாரம் திதி நட்சத்திரம் யோகம் காரணம், இதை பத்தி தான் நான் வேற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். திதிங்கிறதா செல்வ நிலை. அப்போ உன்னுடைய செல்வ நிலை போன ஜென்மத்துல நீ என்ன பாவ புண்ணியம் பண்ணியோ அதுக்கேற்றபடி அது முற்பகுதியில வருமா பிற்பகுதியில வருமா தெரிஞ்சுக்கணும். அப்ப விரையாதிபதி பொருளாதாரத்தை கொடுத்தால் உங்க லைஃப்ல முதல் பகுதியில செட்டில்மெண்ட். விரையாதிபதி உயிர் பாரகத்தை கொடுத்தால் முதல்ல கஷ்டத்தை அனுபவிக்கணும், 2வது செட்டில்மெண்ட். நீ பண்ணின பாவத்தை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் நல்லது பண்றேன்னு அர்த்தம். அதுல குறிப்பா பாருங்க, தேய்பிரை வளர்பிறை 2 கான்செப்ட். திதினா சந்திரனை பேஸ் பண்ணி போறது. அப்ப தேய்பிரை அப்படிங்கிற விஷயங்களும் வளர்பிறை அப்படிங்கிற விஷயங்களும் பாத்தீங்கன்னா 90% ஜாதகங்கள் வளர்பிறையா இருக்கிறவங்க முதல் பகுதியில செட்டில்மெண்ட், தேய்பிரையா இருக்கிறவங்க 2வது பகுதியில செட்டில்மெண்ட் ஆகுறாங்க. இது பொதுவாக இது ரூல்ல மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா 90% ஜாதகங்கள் ஒரே மாதிரி தான் வேலை செய்யுது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்காலங்கள். சார் முக்காலங்கள்லாம் இந்த தாமச வேலை, ராஜச வேலை, சாத்விக வேலைன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் எங்க சார் யூஸ் பண்றது? இதெல்லாம் கேரக்டர் அனலைசேஷன். இதை கொண்டு வந்து ஜாதகத்துல போட்டுட்டு அதை தப்பு பண்றீங்க. அது திருமணத்துல வந்து 10 பொருத்தங்களுக்குள்ள கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயத்த கொண்டு வந்து ஜாதகங்களுக்குள்ள கொண்டு வரீங்க. அப்படி கொண்டு வந்தாலும் கரெக்டா பாக்குறோமா? இல்ல. தாமச கிரகம் எதுன்னு நம்மளுக்கு தெரியாது, ரஜோ கிரகம் எதுன்னு நம்மளுக்கு தெரியாது, சாத்விக கிரகம் எதுன்னு நம்மளுக்கு தெரியாது. படிக்கிறது இல்ல, இல்லைன்னா சொல்லி தரது இல்ல. இதை தெரிஞ்சுட்டாவது பேசணும். சரி, இப்ப ரஜோ குணத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரகம், இப்ப சூரியன் இருக்கார் ரஜோ குணம்னு வச்சுக்கோங்களேன். இல்ல சாத்விக கிரகம் ஒரு குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் போய் சூரியன் வீட்டுல உட்காந்து அவரோட குணம் எப்படி மாறும்? ரஜோ குணமாக மாறிடும். அப்போ அந்த குணத்தை பார்க்கணும். தப்பி தவிர நட்சத்திரத்துல வேற ரஜோ குணத்துல இல்லாம சாத்விக இதுல போயிட்டாருன்னா எப்படி எடுப்பீங்க? பலன் எப்படி எடுப்பீங்க? அப்போ ரஜோ குணத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் சாத்விகமாகவும் மாறுவாரு, சாத்விகத்தில் இருக்கக்கூடியவர் ரஜோவாகவும் மாறுவாரு. இந்த 2 நிலையில இருக்கிறவங்க தாமச கிரகத்திலையும் போக முடியும். தாமசம்னா லேட், எல்லாமே லேட் பிக்கப். சனி கிரகம் லேட் கிடையாது, சனி லேட் கிரகம் தான். அது நம்ம பாக்குறதுக்கு அதெல்லாமே வந்து அஸ்ட்ரோனமி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா அது எல்லாம் ஈஸியா இருக்கும். ரொம்ப லாங்கா இருக்கிறவன் நகரும் போது நம்ம பார்வைக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அது ஃபாஸ்டா தான் நகர்ந்துட்டு இருக்கு. நம்மளுடைய பார்வை இங்க இருக்க டக்குன்னு போயிட்டானா நம்ம பார்வையில இருந்து வெளியே போயிடும். அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப இந்த கிரகங்கள் என்ன முக்குணவன் இதை விதிச்சு பலன் சொல்ல முடியும். ஒரு கிரகம் உங்களுடைய விஷயத்துல நீங்க பண்ணக்கூடிய செயல்களால் லேட் ஆகுதா இல்ல சீக்கிரமா கிடைக்கும்னு சொல்லிடும். திசாபுத்தி ஒரு பக்கம் ஓடுனாலும் நீங்க லேட் பண்ணி அந்த வேலையை பண்றீங்க. சார் நேற்று முடிய வேண்டிய வேலையை 2 நாள் கழிச்சு பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்க வந்து இந்த பலனை ரொம்ப லேட்டா அனுபவிக்கிறீங்கன்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் இந்த குணங்கள். இந்த குண பேதங்கள் இதை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஆதிபத்திய பலன்கள், ஸ்தான பலம். ஸ்தான பலம் தான் நம்மளுடைய மெயின் கான்செப்ட். சரி, இப்போ நம்ம வந்து மேட்டருக்குள்ள போறோம். ஜோதிடத்தில்
இப்ப வந்து ஸ்தான பலம்னு சொல்லிட்டோம். ஸ்தான பலம்னா என்ன சொல்லுவாங்க எல்லாருமே, ஒரு கிரகம் இருக்கக்கூடிய ஸ்தான பலத்தை மட்டும் தான் பார்ப்போம். ஆனா பாவங்களுக்கு ஸ்தான பலம் எத்தனை பேர் பார்க்கறோம்? ஒரு பாவத்தினுடைய பலன் எங்க பாக்குறீங்க? குருன்னா நல்லவர்னு மட்டும் தான் எடுக்கிறீங்க. குரு உங்க லக்னத்துக்கு 12 கூடியவர் 6 கூடியவரா இருந்தா யாராவது கன்சிடர் பண்றோமா? கெட்டு போனா மட்டும் தான் கன்சிடர் பண்றோம், நல்லதா இருந்தா கன்சிடர் பண்றதே கிடையாது. அப்போ அதை கன்சிடர் பண்ண ஒவ்வொரு லக்னத்துக்கு ஸ்தானங்களுக்கான ஒரு பலம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? லக்னம், லக்ன பாவம், 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியம், 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானம், 3, 7, 11 திருமண பாவங்கள், 2, 6, 10 உங்களுடைய கர்ம பாவங்கள், 4, 8, 12 விரய பாவங்கள். 4 எல்லாம் வருமா சார்னா 4, 8, 12 விரய பாவம். உங்க பூர்வீகத்துக்கு 4ஆம் இடம் வேலை செஞ்சு பொருளாதாரத்தை கொடுக்கலாம், பரம்பரை சொத்தை இழப்பீங்கன்னு சொல்லுங்க. ஆமாம்பா. மேச லக்னத்துக்காரனுக்கு சந்திர திசை நடத்தி சந்தன் பொருளாதாரத்தை அவன் ஜாதகத்துல கொடுக்கலன்னா பரம்பரை சொத்தை வித்துட்டு வந்தியான்னு கேளுங்க. எங்க தாத்தா காலத்துல வித்தான்னு சொன்னா விட்டுருங்க. தப்பி தவிர அவன் காலத்துல கொஞ்சமாவது வச்சுட்டு போயிருந்தானா அவன் வித்துட்டு நிற்பான், மிஸ்ஸே ஆகாது. அப்ப 4, 8, 12 உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்தால் நன்மை, கொடுக்கலன்னா கெடுதல். 8ஆம் இடம் நம்மளுக்கு எல்லாருக்குமே 8 நெகட்டிவ் தான். வம்பு, ஒரு கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு. சரி, கோர்ட்ல 2 பேர் கேஸ் போடுறீங்க, யார் ஜெயிப்பீங்க சார்? 2 பேருக்கு 8ஆம் இடம் வேலை செஞ்சனால தானே போய் கோர்ட்ல கேஸ் போட்டீங்க. சனியோ புதனோ தாக்கத்துல இருந்தா கேஸ் போடுங்க, யார் ஜெயிப்பீங்க? 2 பேர்ல வழக்கு நடக்குது, 2 பேருக்கு 8ஆம் இடம், யார் ஜெயிப்பீங்க? அப்ப 8ஆம் இடம் பொருளாதாரத்தை கொடுத்தால் நீங்க ஜெயிப்பீங்க. வெற்றி, பொருள் என்றால் வெற்றி, புறக்காரகத்துல ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அதே உயிர் பாவமா வேலை செஞ்சா தோல்வி, அவமானங்கள், அதனால சூசைடு, அதனால ஜப்தி ஆகிறது, அதனால என்னோட உயிர் சொத்து வராம போறது. 8ஆம் இடம் உயிர் சொத்துன்னு வச்சான்ல, செத்ததுக்கு அப்புறம் கிடைக்கிறது உயிர் சொத்து வருதா? அப்போ அது கிடைக்குமானா 8ஆம் பாவம் பொருளாதாரத்தை கொடுக்கணும். அப்ப இந்த உயிர் பொருள் கான்செப்ட் எவ்வளவு நல்லா இருக்கு. ஆனா பராசரர் சொல்லிட்டு போயிட்டா, அருளணி பொருளணி ஒரு கான்செப்ட் பிரிச்சுட்டு போனாலும், அருளணி பொருளணி கிரகங்கள் அதோட வேலையை செஞ்சாலும் இந்த கிரகங்களுக்குள் தன் இன்றைய காலகட்ட தாக்கங்கள் மாறிட்டே இருக்கு. அப்போ அது உயிர் காரகமா பொருள் காரகமா உங்க ஜாதகத்துல புரிந்து கொண்டு எடுத்துக்கொண்டாலும் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இப்போ இது வந்துருச்சு. அப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் அது பாவத்துல அது என்ன பண்ணுன்னு தெரியணும். மேச லக்னத்துக்காரனுக்கு விரையாதிபதி யாரு? குரு. மகர லக்னத்துக்காரர் விரையாதிபதி யாரு? மகர லக்னத்துக்காரருக்கு விரையாதிபதி யாரு? குரு. 2 குருக்கு என்ன வித்தியாசம்? 2 குரு. இப்ப 2 பேருமே குரு திசை நடக்குது, 2 பேருமே கெட்டு போயிடுவாங்களா? மகர லக்னத்துக்காரன் ஜெயிச்சிருவான், மேச லக்னத்துக்காரன் கெட்டு போயிடுவான். ஏன்னா நம்ம உயிர் வீடும் பொருள் வீடும் நமக்கு தெரியல. ஒற்றைப்பட ராசிகள் எல்லாமே உயிர் வீடுகள், இரட்டைப்பட ராசிகள் எல்லாமே பொருளாதார வீடுகள். அப்போ இந்த 12ஆம் பாவம் என்ன விரயத்தை சொல்லுது? பொருள் விரயம். மேச லக்னத்துக்காரன் குரு சில 99% தோத்தவன் தான், எழுதி வச்சுங்க, மாறவே மாறாது. குரு திசைதான் வரணும்னு கிடையாது, குரு சாரத்தில் நின்னாலும் கிரகங்கள் தோற்கும். புரியுதுங்களா? அது 4, 8, 12 அதிபதியை நின்றா சொல்லவே வேண்டாம். குரு இந்த ஜாதிபதி நெகட்டிவ் அப்படிங்கிறது. அதே இவனுக்கு யாரு? மகர லக்னத்துக்காரனுக்கு அது உயிர் விரயம். காலபுருஷன் 9வது தந்தை, காலபுருஷனுக்கு குருவினுடைய காரகமான குழந்தை. இதுல ஏதாவது ஒண்ணு இழந்துருவான் சார், செக் பண்ணிக்கணும். கல்யாணமே இல்லை, குழந்தை பிறக்கலான்னு சொல்லலாம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்க அப்பா இறந்துட்டான்னு சொல்லலாம். பொருளாதாரம் இழந்தால் கூட திசை முடியறதுக்குள்ள ஈக்குவலைசேஷன் பண்ணுவா, இல்ல சம்பாதிச்சு வந்து நிற்பான். புரியுதுங்களா? 2 வித்தியாசம் தெரியுதா? அப்போ அந்த லக்னம் சார்ந்த விஷயத்துல அந்த ஸ்தானத்துக்கான பலம் என்ன, அந்த பலம் எதுல இருக்குன்னு பாத்துக்கணும். அப்ப அது உயிர் காரகமா பொருள் காரகமாக இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். மகர லக்னத்துக்காரருக்கு இப்ப நியூமராலஜி கிடைக்குமா? மகர லக்னத்துக்காரருக்கு 3ஆம் நம்பர் சூட் ஆயிடும், மேச லக்னத்துக்கு 3ஆம் நம்பர் சூட் ஆகாது. இப்ப நான் 3ஆம் நம்பருக்கு அப்ப காலையில பேசினேன், அப்படியே பேசினேன், ஏன் சூட் ஆகலன்னு தெரிஞ்சுதா? எப்படி கொண்டு வந்தோம்? புரியுதா? இது எல்லாமே ஒரே ரூட் தான் சார். அவர் நம்பர் எடுத்து கொடுத்துட்டாரு, நான் நம்பரை எப்படி ஜோதிடத்தோட பண்றேன். இப்ப ரிஷப் லக்னத்துக்காரன் எடுங்க. ரிஷப் லக்னத்துக்காரன் 12ஆம் அதிபதி யாருங்க? செவ்வா. அதே வந்து துலால சரி விருச்சிக சரி ரிஷபம் தனுசு. தனுசு லக்னத்துக்காரங்க 12ஆம் அதிபதி யாருங்க? செவ்வா. 2க்கு என்ன வித்தியாசம் இப்ப சொல்லுங்க. ரிஷப் லக்னத்துக்காக உயிர் விரயம், இது பொருள் விரயம். தனுசு லக்னத்துக்காரன் செவ்வா திசையில கல்யாணம் பண்ணுவான், குழந்தை பெற்றுக்குவான், எல்லாம். ஏன்னா 5ஆம் அதிபதி என்னைக்கு அவன் லைஃப்ல குழந்தைன்னு வருது அன்னைக்கு விரயத்தை பண்ணிட்டு இருப்பான். செக் பண்ணி பார்த்து. குழந்தை வந்ததுன்னா உயிர்காரகம் உள்ள வந்துச்சுன்னா பொருள்காரகம் லாஸ் ஆயே எழுதி வச்சு. அதுவே ரிஷப் லக்னத்துக்காரனுக்கு 7, 12 மனைவி என்னைக்கு வராங்களோ அன்னைக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சு. சில சொல்றாங்கல்ல, யோ எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வையா, லைஃப்ல மேல வந்துருவா, பொண்டாட்டி வந்தாலும் சரியாக சொல்றாங்க. எப்படி சொன்னாங்க? புரிஞ்சுக்கிற மெத்தேட்ல இருக்கு. பாரம்பரியம் எளிமை, ஆனால் புரிந்து கொள்ளக்கூடிய எளிமையில இருக்கு. அது புரிஞ்சுக்கணும். ஆசிரியர்கள் இல்ல. ஆமா ஆமா
இன்னைக்கு வந்துறாங்களா, சம்பாதிச்சாங்களா, வெளியே அனுப்பு. யோ பேட்ச் வந்துருச்சு, இந்த கோழி அனுப்பு அனுப்பு அனுப்பு, அடுத்த கோழி வா, அடுத்த கோழி வா, அடுத்த கோழி. நாட்டுக்கோழி மாதிரி பாரம்பரியம், போண்டா கோழி மாதிரி மற்ற விஷயங்களை கத்துக்கிறது, அது மாத்திக்கணும். ஆமா இல்ல, வரக்கூடிய மாணவர்கள் என்னன்னா நாளைக்கே பலன் சொல்லணும்னு வரீங்களா, தப்பு. குருகுல கல்வி 7 வருஷம், 7 வருஷம் நீங்க யாராவது படிக்கிறீமா? குருகுல கல்வி 7 வருஷம். 7 வருஷம் எத்தனை பேர் படிக்கிறோம்? குருகுல கல்வி ஜோதிடம் கற்றுக்கொண்டால் மினிமம் 7 வருஷம். எத்தனை பேர் படிக்கிறோம்? இல்ல ஆய்வாவது பண்ணணும். நான் 1.5 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம், அதிகபட்சம் 2.5 வருஷம் படிச்சிருப்பேன். 3 வருஷம் அப்புறம் பலன் சொல்ல ஆரம்பிச்சு தப்பாகி போச்சு. அதுக்கப்புறம் இது வேலைக்கு ஆகாது, காசை வாங்கிட்டு அவனை ஏமாத நம்மளுக்கு கொடுக்குறதுக்கு மனப்பில்ல, தூக்கி போட்டாச்சு. குரு திசை பொருளாதாரத்தை கொடுக்காது தெரிஞ்சு நானே வாலண்டரியா கட் பண்ணிட்டு ஆய்வுகளுக்குள்ள போனேன். இன்னைக்கு சூப்பரான ஒரு ப்ராடக்ட். இன்னைக்கு 4000 ரூபாய் ஃபீஸ் கொடுக்குறான்னா சும்மா கொடுக்கல. கேட்ட உடனே ஒரு 3/4 மணி நேரத்துக்கு 4000 ரூபாய். யார் சார் இன்னைக்கு ஜோதிடத்தை கொடுக்குறாங்க? ஈக்குவலா கொடுக்குறாங்களா? பொய் சொல்லல, இன்னைக்கு உண்மையா நடந்துகிட்டு இருக்கு. நீங்க விசாரிச்சீங்கன்னா அவர் காஸ்ட்லி ஜோதிடம்னு போறாங்க. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. 8 வருஷம் சம்பளம் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். கரெக்ட் தானே? 8 வருஷம் சம்பளம் எல்லாம் வேலை பார்த்தேன். எப்படி சார் உங்க ஜாதகம் கொடுங்களேன் அப்படின்னு பார்த்துட்டு 4 பலன் சொல்றது. நீங்க 2 பலன் நல்லா இருக்குமே, 2 பலன் எப்படி நல்லா இல்லைன்னு சொல்ல பொய் சொல்றாரான்னு தோணும். சார் வெளியே சொல்ல மாட்டேன், சொல்லுங்க சார் கொஞ்சம் நடந்ததா இல்லையானா அதுல 1 ஆமா அப்படிங்க, இன்னொன்னு சொல்லவே முடியாது உங்களால. அப்புறம் இதை எவனாவது ஒருத்தர் அவன் அதே மாதிரி ஒரு ஜாதகம் வாங்கி அவனுக்கு நடந்தான்னு கேட்பேன். நடந்திருந்தால் அப்ப பாவங்கள் இயங்குது. நடந்திருக்கு, அவர் பொய் சொல்லிட்டாரு நான் முடிவு பண்ணிருக்கேன். புரியுதா? அப்போ உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் வளரும். அதனாலதான் சொல்றேன், அந்த பாரம்பரியத்தை புரிந்து கொண்டால் எளிமை. அப்ப 8 வருஷம் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் 9வது வருஷம் தான் படம் கொடுக்குது. அப்ப வந்தோடனே வாங்கிட்டானா 8 வருஷம் வேலையில வந்து ஒரு 10 பைசா கொடுத்தீங்களா? இல்ல இல்ல, ஐயா சாமி பாவம், அவரு சாப்பாடே கஷ்டப்படுறாரு, பால் வாங்குற காசு இல்லாம தான் இருந்திருக்கேன் சார், சும்மா எல்லாம் வரல. ஜோதிடம் கண்டிப்பா கஷ்டப்படுத்தும். நின்னுட்டீங்க 7 வருஷம் நின்னுட்டீங்க, தூக்கி விட்டுரும். ஜோதிடத்துல கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். தொடர்ந்து இருப்பது ஜோதிடத்துக்கு அழகு. ஒரு டாக்டர் 7 வருஷம் கரெக்டா பிராக்டிஸ் பண்ணா சூப்பரான டாக்டர் சார், ஸ்பெஷலிஸ்ட். வந்தா இன்னைக்கே நாளைக்கே ஊசி குத்தம் நினைச்சீங்கன்னா காணாம போயிடுவீங்க. லாயர்ல 7 வருஷம் பிராக்டிஸ் பண்ண லாயர் எல்லாமே சூப்பரான லாயர். 3வது வருஷம் நான் தனியா போறவன்லாம் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன். எல்லாத்துக்குமே அந்த கன்சிஸ்டன்சி. 7ங்கிறது வந்து ஒரு பரியாயம். 18 வருடங்கள் ராகு கேதுல 9 வருடம் அனுபவம், 9 வருடம் பணம். புரியுதுங்களா? அதை புரிஞ்சுக்கிட்டா எளிமை. அப்போ இந்த பாரம்பரியத்துல இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு இன்னொன்னு சொல்றேன். கும்பலக்னத்துக்காரனுக்கு கும்பலக்னத்துக்காரருக்கு விரையாதிபதி யார் சார்? சனி. மீன லக்னத்துக்காரனுக்கு விரையாதிபதி சனி. இதுல எந்த சனி நல்லா இருக்கு, அந்த சனிக்கு எடுத்துருங்க. இப்ப சொல்லுங்க, கும்ப லக்னத்துக்காரன் நல்லது பண்ணுவாரா, இல்ல தனுசு லக்னத்துக்காரனுக்கு மீன லக்னத்துக்காரனுக்கு சனி நல்லது பண்ணுமா? உயிர்ல கஷ்டம், பொருள் நல்லா இருக்குமா? இத கும்ப லக்னத்துக்காரனுக்கு பொருள் அவுட்டு, உயிர் நல்லா இருக்குமா? அவ்வளவுதான் மேட்ரு. ஜோதிடர் ஈஸியா கஷ்டமா? அவ்வளவுதான். இல்ல, அதை எடுக்கிறது நான் மட்டும் கஷ்டம், எனக்கு தான் தெரியும். முட்டை போட்ட கோழி தான் தெரியும். அதாவது நீங்க சொல்றது தப்பு சொல்ல, பொதுவா சொல்றேன். இப்ப எளிமையா புரியுதா? இதை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆசிரியர் குறைவாக இருக்கிறாங்க. சில பேருக்கு நம்ம போய் படிக்கிறது இல்ல. அந்த ஆளு கணக்கு யூடியூப்ல வரவெல்லாம் பெரிய ஆள் நம்ம நினைச்சிருக்கோம். அப்படி கிடையாது. சில விதிகளை பாரம்பரியத்துடன் ஒப்பிடும் பொழுது எல்லா ரூலையும் பண்ணணும். குருவை 7ஆம் அதிபதி பார்க்க நாடிமுறை அம்மா பத்தி பேசினாங்க. கல்யாணம் ஆயிடும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, இல்லன்னு சொல்றேன். 50% நல்லா இருக்கும், 50% கெட்டு போயிடும். அந்த 7ஆம் அதிபதி உங்க பாவத்துக்கு அவரு குருவை சனி 7ஆம் பாவம். இப்போ 7ஆம் அதிபதி சனியா வந்தார், குரு பார்த்தார், கல்யாணம் ஆகும். 5ஆம் அதிபதி வந்து குழந்தை தான் பிறக்கும். நீங்க கல்யாணத்தை பத்தி பேசி என்ன பண்றது? புரியுதா? இப்ப நாடியில வந்து லக்னத்தை இணைக்கணும்னு நான் சொல்லுவேன். நாடியில வந்து லக்னமே கிடையாது. அவங்க என்ன எடுக்கிறாங்க? குரு இருக்கிற இடத்துல எடுக்கிறாங்க. அப்ப அந்த முறையில இருக்கிற விதியெல்லாம் தூக்கிட்டேன், கேப்சர் பண்ணி நம்ம லக்னத்துக்குள்ள அடைச்சிட்டோம். அந்த பொட்டியில இருந்து தூக்கி இந்த பொட்டியில அடைச்சிட்டோம். அவ்வளவுதான் மேட்ரு. பொட்டியில அடைச்சிங்கன்னா பலன் ஈஸி. சரியா? அவங்க விஷயம் நல்லா தான் வச்சிருக்கிறாங்க. அந்த லக்னங்கிற புள்ளி இல்லையில. ஏன்னா குப்புசாமிக்கு ராமசாமிக்கு ஒரே லக்னம் இருக்காது. எல்லாத்துக்கும் குரு வந்து நீங்களும் அதே லக்னத்துல அதே குரு இருக்கிற டயத்துல பிறந்திருப்பீங்க. அன்னைக்கு ஒரு 12 லக்னம் மாறி இருக்கும். அன்னைக்கு பிறந்தவங்க அத்தனை பேருக்கு அப்படிதான் இருக்கும். ஆனா அத்தனை பேருக்கு அதே விஷயம் நடக்குமா? அப்ப எங்க வித்தியாசம் வருது? புரியுதுங்களா? அதனால அந்த லக்ன ரீதியாக அந்த விரையாதிபதி யாரும் தெரியணும். ஸோ ஒரு பாயிண்ட், ஒரு ஜோதிடத்துல ஸ்டார்டிங் பாயிண்டே விரையாதிபதி தான். உனக்கு விரையாதிபதி பொருளாதாரத்தை கொடுத்தால் முதல் பகுதி செட்டில்மெண்ட். இந்த முதல் பகுதி சார் என்ன சார் சம்பவம்ன்றீங்களா? அந்த சம்பவம் எங்கதான் இருக்கு? அதுக்குதான் திதி கான்செப்ட். திதினா செல்வ நிலை.
15 திதி, வளர்பிறையில 14, தேய்பிறையில 14, அமாவாசை பௌர்ணமி, மொத்தம் 30 திதி. இந்த 15 திதி நம்ம கணக்கு வச்சுப்போம். அப்ராக்சிமேட்டா ஒரு 60 வருஷத்துக்கு எடுப்போம். 60 வருஷத்துல நீங்க என்ன திதியில பிறந்திருக்கீங்கன்னு பாருங்க. ஏன்னா வளர்பிறை தேதி பேரு தான் வேற, திதிகள் எல்லாம் ஒண்ணுதானே, அப்படி பிரிப்போம். நீங்க 8வது திதியில பிறந்திருக்கிறீங்க. விரையாதிபதி பொருளாதாரத்தை கொடுத்தால் 8×32 ஒரு திதிக்கு 4 வருஷம். நம்ம படிச்சிருக்கோமா? படிச்சது இல்ல. எந்த குருமாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு திதிக்கு 4 வருஷம் எப்படி தெரியும்? புஸ்தகத்துல இருக்கு. 120 வருடங்கள் உங்களோட திசாபுத்தி பலன்கள். ஒரு திதி என்பது 30 திதி என்பது காமனா எல்லாத்துக்கும் இருக்கு. 30ஆல 120 வகுத்துருங்க, எவ்வளவு வருது ஒரு வருஷத்துக்கு? ஒரு திதிக்கு 4 வருஷம், அவ்வளவுதான். அப்ப 8×32 வயதுக்குள்ள நீ செட்டில்மெண்ட். ஸ்டென்லுக்கர் ஜாதகம் எடுத்துக்கங்க போய், அவருக்கு விரையாதிபதி பொருளாதாரத்தை கொடுப்பாரு. 40 வயசுக்குள்ள செட்டில்மெண்ட் ஆனாரா? அதுக்கப்புறம் அவர் பெருசா பேர் எங்கேயும் வரல, ஆனா நல்லா இருக்கு. வேற ஏதாவது பண்ணாருன்னா லாக் ஆயிடுவார். பையனுக்காக போராடிட்டு மன உளைச்சல் உட்காந்துருக்காரு. தான் பையனுக்கு ஏதாவது ஒரு இது கிடைச்சிடாதான்னு உட்காந்துருக்காரு. புரியுதா? இதே விரையாதிபதி உயிர்காரகத்தை கொடுத்துட்டாரு, என்ன பண்ணுவீங்க? 8×32 வயதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையே தொடங்க. அதுக்கு முன்னாடி நீ என்ன பிசினஸ் பண்ணி நீ லாஸ், அது லாஸ் ஆகக்கூடிய வருஷம் நம்ம பிரிச்சிடலாம். அது மிட் பாயிண்ட் போட்டு பிரிச்சோம்னா இதான், இந்த வயசுல இருந்து இந்த வயசுல லாஸ் பண்ணிக்கலாம்னா வேலை இல்லாம ஒருத்தன் பிசினஸ் பண்ணி லாஸ் பண்ணேன்பா. பாவங்கள் இயங்க தான் பாருங்க. 2/10 இயங்கி பிசினஸ் பண்ணி தான் லாஸ் அந்த வயசுக்குள்ளார. அதை தாண்டி வரும்போது ஜெயிச்சிருவான். அப்போ இந்த விஷயத்தை என்னைக்குன்னா திதி கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். நம்ம திதி படிச்சிருவோம். வாரம் எனக்கு தெரியும் சார், திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை திதி தெரியும் சார், 30 திதி இருக்கு தெரியும் சார். கரணம் தெரியும் சார், கரணாதனை இயக்கிட்டே இருக்க. எப்ப இயக்குறது? கரணாதான் எப்ப இயக்குவீங்க? கரணம் திதியில் பாதி கரணம். அப்போ திதியை பாதியா பிரிச்சிங்கன்னா உன் லைஃப்ல முதல் பகுதியா 2வது பகுதியா சொல்வதுதான் கரணம். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? நான் வந்து தைத்துளை கரணம், நான் வந்து கழுத படத்தை வச்சுக்கோங்க, கழுதையா கூட மாறிடுங்க, தப்பே கிடையாது. நீங்க கழுதை பொதி சுமக்கிற மாதிரி காலில் இருந்து என்னதான் குப்பை கூட்டினாலும் உங்களுடைய திதி வேலை செய்யும் போதுதான் கரணாதான் வேலை செய்யும். ஏன்னா திதியில் பாதி கரணம், திதியில பாதி கரணம். 12 டிகிரி ஒரு திதினா 6 டிகிரி கரணம். முதல் பாதி நல்லா இருந்தா 6 கரணத்துக்குள்ள நீங்க 6வது இதுலயே நீங்க சக்சஸ், இல்லைன்னா செகண்ட் ஹாஃப் தான் சக்சஸ். சொல்றோம்ல பாடத்துல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரியில்லைங்க, செகண்ட் ஹாஃப் சூப்பருங்க அப்படிங்கல சொல்றீங்கல்ல. லைஃப் அப்படிதான். அப்ப அதை புரிந்து கொள்ளணும்னா திதி கான்செப்ட் தெரியணும். அதான் வாரம், பிறந்த கிழமை, அதுக்குதான் அந்த முக்குண வேலை. அதை மிக்ஸ் பண்ணும்போது தான் உங்களோட கேரக்டர் தெரியும். அதுக்கப்புறம் திதி, அதுக்கப்புறம் நட்சத்திரம் தான் திசாபுத்தி. நீங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு பலன், அது ஒரு ஜென்ரல் பலன். செவ்வாய் நட்சத்திரம் பிறந்தவங்க கோபக்காரன் தான். வேற நட்சத்திரம் மாறிடுச்சுன்னா, நான் பிறந்தப்ப சித்திரை நட்சத்திரம், இப்ப எனக்கு அனுசத்துல என்ன கிரக திசை சந்திரன் நடத்தினாரு. இப்போ வந்து பாருங்க, கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருக்கோம், எல்லாரும் பேச வேண்டியது இருக்குன்னு சொல்றாங்க, கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடலாம். ஸோ விஷயம் என்னன்னா, நம்ம இது வரைக்கும் நம்ம சொன்ன விஷயங்கள் வந்து ஒரு பாரம்பரிய ஜோதிடத்தை எப்படி அணுகுறங்கிறத நம்ம சொன்னோம். இப்போ இதை அணுகுறதுனால எப்படி பலன் சொல்றதுன்னு ஒரு முறை இருக்குல்ல, அதுக்கு நான் சில விஷயங்கள் எதெல்லாம் நம்மளுக்கு தேவைங்கிறத சொல்றேன், வேணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு லக்னத்துக்கு யார் நல்லவர் யார் கெட்டவர் என்ன மாதிரிங்கிறது ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பலன் பார்க்கறதுக்கு பாரம்பரிய ஜோதிடத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது உயிர் பொருள் கான்செப்ட். 2வது விஷயம் 6 கட்டங்கள். 3வது வந்து பாத்தீங்கன்னா சதவீதம், எத்தனை அடிப்படை, அதுக்குதான் சட்பலம் யூஸ் பண்ணுங்கன்னு நம்ம சொல்றோம். 3வது வந்து விரையாதிபதி, அதாவது திதி நிலைகள் தெரியணும்னா விரையாதிபதி உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்தால் முதல் பகுதியில செட்டில்மெண்ட். அது ஒரு திதிக்கு 4 வருஷம். நீங்க எந்த திதியில பிறந்தீங்கன்னு பாருங்க, அதுக்கப்புறம் தான் செட்டில்மெண்ட், இல்ல அதுக்கு முன்னாடி செட்டில்மெண்ட். இது கொடுக்குதா கெடுக்குதான் புரிஞ்சுக்கிட்டு எடுக்க வேண்டிய இடம். அதுக்கப்புறம் கீ பாயிண்ட், பின் பாயிண்ட், மிட் பாயிண்ட். இந்த மிட் பாயிண்ட் அப்படிங்கிறதா யோகி அவயோகி. நிறைய பேர் எல்லாம் யோகி அவயோகி எங்க யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா, எனக்கு யோகி நல்லது செய்வாரா, எனக்கு யோகி கெட்டது செய்வாரா, அவயோகி நல்லது செய்வார். யோகினா நல்லவர்னு மட்டுமே பார்த்துட்டு இருந்த காலம் போய் எனக்கு யோகி கெட்டதும் செய்வார்னு வந்திருக்குன்னா, அதுக்கு நான் பேசின பல வீடியோக்கள் அதுல ஒரு காரணம். ஏன்னா யோகி திசையில காணாம போனதுல நானும் ஒருத்தன். எனக்கு குரு யோகி, புரியுதுங்களா? அதனால வந்து அந்த யோகி நல்லவர்னா எதுல நல்லவர்னு பாருங்க சொல்லுவாங்க. நல்லவர் தான், நம்ம கிரகங்களை தவறு சொல்லக்கூடாது. ஒரு கிரகம் உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்த பறிக்குதுன்னா அதுக்கு ஈக்குவலா இன்னொரு விஷயம் கொடுத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். திருமணமானது, குழந்தைகள் பிறந்தது, ஊருக்குள்ள நம்மளும் ஒரு மனுஷன் நம்மளை நிரூபிச்சது எல்லாமே அந்த குரு திசையில். ஆனா பொருளாதாரம் அவுட்டு. ஏன்னா நான் மேஷ லக்னத்துக்காரன், எனக்கு தெரிஞ்சே நான் கெட்டு போன இடம் அது. எல்லாரும் யோகி திசை புஷ்கராம்சத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு, இந்து லக்னத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு, எல்லாமே சொல்லி கடைசியா வந்து 0 நின்ன கதை தான். அப்ப சார் இந்த புஷ்கராம்சம் எல்லாம் வேலை செய்யாதா அப்படின்னா செய்யும். முகூர்த்தங்களுக்கு யூஸ் பண்ணுங்க. அது ஏற்கனவே போன வீடியோல ஐயா கிட்ட பேசினேன். புஷ்கராம்சம் என்ன பண்ணணும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்க. அதே போல வந்து இந்து லக்னம் ஒன்றும் பண்ணாதானா, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது முகூர்த்த விதிகளை கொண்டு வந்து ஜோதிட விதிகளுக்குள்ளாரையும், ஜோதிடர்களை கொண்டு போய் முகூர்த்தத்துக்குள்ளாரையும் விட்டு போன கதைகள் தான். நீங்க நிறைய வந்து அது பிரிக்கணும்.
அதுக்கப்புறம் வந்து பாருங்க கேந்திராதிபத்திய தோஷம். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு 90% பேர் கேந்திராதிபத்திய தோஷத்தை உபயோகப்படுத்துவதில்லை. உங்கள் பலன்கள் மாறுவதற்கு அதுதான் மிக முக்கியமானது. அப்போ நம்ம ஒரு ஜாதகத்தை அணுகும் போது பாரம்பரிய முறையில சில முக்கியமான விதிகளை மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உயிர் பொருள் கான்செப்ட், 6 பாவங்கள், சதவீதங்கள், விரையாதிபதி, கீ பாயிண்ட், பின் பாயிண்ட், மிட் பாயிண்ட். முதல்ல வந்து எந்த பாவம் இயங்குதுன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம பலனை எடுக்க முடியும். பலன் எடுக்கிறோம்னா அந்த பாவங்கள் இயங்காமல் எடுக்கக்கூடிய விஷயங்கள் தவறாகி போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேந்திராதிபத்திய தோஷம். தயவுசெய்து கேந்திராதிபத்திய தோஷம் வந்து உங்க லைஃபை மாற்றக்கூடிய அமைப்பு. நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, அது ஒரு புத்தி போதும் மொத்தமா கவுக்கு இருக்கு. கேந்திர தோஷங்கள்ல 4 கேந்திரத்துல 2 கேந்திரம் உயிர் கேந்திரமா வேலை செய்யும், 2 கேந்திரம் பொருள் கேந்திரமா வேலை செய்யும். எந்த கேந்திரம் உங்களுக்கு நல்லது கொடுத்துருக்குன்னு பாருங்க. அதுக்கு நேர் எதிர் வீடு கேந்திர திசைகள் நடந்தாலும் அந்த வீட்டுல ஒரு கிரகம் நின்னாலும் கண்டிப்பா லாஸ் உண்டு. அது உயிரா பொருளாங்கிறது மட்டும் முடிவு பண்ணிக்கங்க, அது உங்க லைஃபை மாத்தி அமைக்கும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நட்சத்திரங்கள் இயங்கும் முறை. நட்சத்திரங்கள் இயங்கும் முறை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். பாவகாரகத்தையும் கிரக காரகத்தையும் இணைக்காமல் பலன் கிடையாது. இப்ப பாருங்க 1, 5, 9, 2, 6, 10, 3, 7, 11, 4, 8, 12 இந்த 4 பாவங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1, 5, 9 என்ன சொல்லியிருக்கோம்? பூர்வ புண்ணியம், பாக்கியம், லக்னம் இந்த கான்செப்ட்ல தான் வரும். 2, 6, 10 தான் பொருள் ஈட்டக்கூடிய பாவம். 2, 6, 10 திசைகள் நடக்காமல், 2, 6, 10 நின்று ஒரு கிரகம் திசை நடத்தாமல், 2, 6, 10 ஒரு சாரத்துல நின்று ஒரு கிரகம் திசை நடத்தாமல் சம்பாதிக்க முடியாது. நட்சத்திரங்களாவது அங்க இருக்கணும்னு சொல்றோம். 3, 7, 11 தான் திருமண பாவங்கள். நம்மளுக்கு திருமண பாவம்னா நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் 7ஆம் பாவம் மட்டும்தான். அதே போல இந்த குரு பார்க்கிறார், புதன் பார்க்கிறார், சனி பார்க்கிறார், இந்த கான்செப்ட்ல மட்டும்தான் வச்சு திருமணத்தை எடுக்கிறோம். அந்த அடிப்படையில கிடையாது. இது போக வந்து பாத்தீங்கன்னா 4, 8, 12 விரய பாவங்கள் அப்படின்னா 4, 8, 12 வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒருத்தருக்கு உயிர் விரயமா வேலை செய்யும், ஒருத்தருக்கு பொருளாதார விரயமா வேலை செய்யும். எப்பெல்லாம் வீட்டுல வந்து துக்க சம்பவங்கள் நடக்குதுன்னு செக் பண்ணி பாருங்க. இந்த 4, 8, 12 கனெக்டிவிட்டியில இருக்கும், அது உயிர் காரகமா இருக்கும். பொருள் காரகத்தில் இருக்கக்கூடிய விதிகள் பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவுல லாஸ் பண்ணிட்டே இருக்கும். அதே போல பாரம்பரிய விதியில 3, 5, 7 ஒதுக்குறீங்க இல்லையா, அந்த 3வது புத்தி, 5வது புத்தி, 7வது புத்தி, அதுலதான் உங்களுடைய லைஃப்ல ஒவ்வொரு திசைக்கும் 3, 5, 7 நீங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு எப்படி 3, 5, 7 வேலை செய்யுதோ ஒவ்வொரு திசைக்கும் 3, 5, 7 வேலை செய்யும். அப்ப அந்த 3, 5, 7 என்ன பண்ணும்னா உங்க லைஃபுடைய புத்திகள் நல்லதுக்கோ கெட்டதுக்கோ மாத்தி அமைக்கும். நல்லது நடந்துட்டு இருந்தா அது கெட்டதா மாத்திட்டு இருக்கும், கெட்டது நடந்துட்டு இருந்தா நல்லதா மாத்திட்டு இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இது 3, 5, 7ங்கிறது. அது போக வந்து பாத்தீங்கன்னா ஆதிபத்தியங்கள், ஸ்தான பலம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு லக்னம்னு எடுத்தீங்கன்னா இந்த விஷயங்களை மறந்துடாதீங்க. ஒரு லக்னத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பலம் கொடுத்துருக்காங்க. 1 அப்படின்னா லக்னம், 5ன்னா பூர்வ புண்ணியம், 9னா பாக்கியம். அவ்வளவுதான். இந்த 3 மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரணும். இதே ரிஷபத்துக்கு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1, 5, 9ல 9ஆம் இடம் என்பது பாதகம் தான் எடுக்கணும். அங்க பாக்கியம் எடுத்தீங்கன்னா தோத்து போயிடுது. அது என்ன பாதகம்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒற்றைப்பட ராசிகள் எல்லாமே உயிர் வீடு, இரட்டைப்பட ராசிகளும் பொருளாதார வீடு. அப்ப இந்த இரட்டைப்படை ரிஷப லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி யாருன்னு பாருங்க, சனி வீடா வரும், மகர வீடா வரும். ரிஷப லக்னத்துக்காரனுக்கு சனி திசை நடந்தால் பொருளாதார ரீதியான கண்டிப்பாக தொழில் ரீதியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா லாஸ். அதுக்கு பதிலா லாபம் என்பது எதுல இருக்குன்னா உயிர் காரகத்துல இருக்கு. வீடு கட்டுறேன் சார், உங்க உறவுகளுக்காக கிடைக்கிறது நல்லது. நான் குழந்தை குடிகளுக்காக படிக்க செலவு பண்ணேன், அது நல்லது. நான் வெளிநாடு வெளியூர் போற டூருக்கு செலவு பண்றேன், அது நல்லது. நான் தொழில போட்டேன்னா இவன் லாஸ். ஏன்னா அது பொருள் பாதகம். சார் 9, 10 கூடிய தர்ம கர்மாதிபதி, அதெல்லாம் அங்க வேலையே செய்யாது. 9 பொருள் பாதகம். பாதகம் வந்துருச்சு. பாதகம் என்ன பாதகம்? பொருள் பாதகம். ரிஷபல இருந்துக்கார சனி திசையில தொழில் பண்ணா லாஸ் ஆகும். இருக்கிறத ஓட்டலாம், அது எதுவுமே பண்ணாது. புதுசா முயற்சி பண்ணீங்கன்னா சனி திசையில அடி வாங்குவீங்க. அதே மிதுன லக்னத்துக்கு நேர் 7ஆம் பாவம் பாத்துக்கங்க, என்ன வருது? பாதகாதிபதியா வருவது. பாதகம்னா என்ன சொல்லியிருக்கோம்? ஒரு பாதகத்தை செய்யும். இதுல 4 மூலைகள் பாத்துங்க, மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த 4 மூலையில பாருங்க, இந்த மிதுனத்துக்கு கன்னிக்கு வந்து மிதுனத்துக்கும் தனுசுக்கும் பாத்தீங்கன்னா 2 ஆப்போசிட் உயிர் பாதகமா இருக்கும். திருமண வாழ்க்கையில தோக்குறவங்க இவங்க தான். இந்த லக்னத்துக்கு புதன் திசை நடந்தாலும் குரு திசை நடந்தாலும் திருமண பாவத்துல தோத்து உட்காரவங்க இவங்க தான். பாத்துங்க, திருமணம் நடந்து டைவர்ஸ், திருமணம் நடந்து 20 வருஷம் கழிச்சு பிரிஞ்சவங்க, திருமணம் ஆகி கணவனை இந்த காலகட்டத்தில் இழந்த அப்படிங்கிறவங்க, மனைவி இழந்தாங்கிறவங்க எல்லாம் இந்த 2 லக்னத்துக்குள்ள இருப்பாங்க. இவங்களுக்கு பொருள் பாதகம் இல்லை, உயிர் பாதகம். உதாரணத்துக்கு மிதுன லக்னத்துக்காரன் தனுசு 7ஆம் பாவமா வரும்போது குரு திசை நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், காசு பணம் வந்துடும். நான் சொல்ல 2 கேந்திரத்துக்கு அதிபதி, ஒரு கேந்திரம் கெடுக்கும், ஒரு கேந்திரம் கொடுக்கும். அப்போ ஒரு கேந்திரம் என்னது? 10ஆம் பாவங்கிறது பொருள் கேந்திரம். அது நல்லா இருந்தா பாதகம் எதுல இருக்கு? உயிர் கேந்திரத்துல தான். கண்டிப்பாக குரு திசையில் ஒரு உயிர் பலி உண்டு. அது எந்த வீட்டுல நிக்குதோ அந்த வீடு பத்திரமா இருக்கணும். 2 ஆதிபத்தியில ஒரு ஆதிபத்தியம் 10ஆம் இடம் என்கின்ற மாமியாரோ அல்லது 7ஆம் இடம் என்கின்ற கணவரோ 2ல ஒன்று பிரச்சனை உண்டு. அது எந்த பாவத்தை ஹோல்டு பண்ணிருக்குன்னு செக் பண்ணிக்கணும். ஹோல்டிங் கெப்பாசிட்டினா
அந்த பாவத்துக்கு 1, 3, 5, 7, 9, 11 எந்த அந்த கிரகம் இருந்தால் அந்த பாவத்தை கை வைக்கும். இதே வந்து பாருங்க கன்னிக்கும் மீனத்துக்கும் வந்து பாருங்க பொருளாதார பாதகம். அதே குரு திசை அதே புதன் திசை தான். ஆனா இங்க என்ன பண்ணணும்னா உயிர் பாதகத்தை பண்ணாது, பொருள் பாதகம். இந்த திசையில நீங்க கல்யாணம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணமான உடனே பொருளாதாரத்துல ஒரு அடி உண்டு, எழுதி வச்சு மிஸ் ஆகாது. அந்த வீட்டுல நின்று ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் பொருளாதார பாதகம் ஏற்படும். அப்போ அந்த வீடுகளுக்கு என்ன சொன்னா 7ஆம் பாவம் நீங்க எடுப்பீங்க, ஆனால் பாரம்பரியத்தில் சொல்லப்பட்ட ரூல் அது பாதகம். அப்ப பாதகத்தை செய்தே தீரும். அப்ப பாதக ரீதியாக ஒரு விஷயம் நடக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப எடுத்துட்டோம். 6, 8, 12 பாவங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். 6, 8, 12 மேசல இருக்கிறதுக்கு 6ஆம் பாவம் யாரு? புதன். அது என்ன வீடு? பொருள் வீடு. அப்போ கடன் என்கின்ற விஷயம் ஒண்ணு கட்ட போறீங்க இல்ல வாங்க போறீங்கன்னா அது 6. இதே மகர லக்னத்துக்காரங்க 6ஆம் வீடு அதே புதன் தான். அது வந்து உயிர், அங்க நோயை தான் கொடுக்கும். எப்படி கிடைக்கும்? நோயை தான் கொடுக்கும், காசு பணம் எல்லாம் கொடுக்காது. அது உயிர் வீடாக ஒரு கிரகம் வேலை செய்தால், ஒரு பாவம் வேலை செய்தால் அங்கிருந்து வெறும் நோய், எதிரி, கடன் மட்டும்தான் வரும். பொருளாதாரம் என்பது அடிமை வேலைக்கு போனா தப்பிச்சுக்கலாம், சொந்தமா பிசினஸ் பண்ணினா கடன் பட்டே தீருவீங்க, எழுதி வச்சுக்கணும். அதே மேச லக்னத்துக்காரன் புதன் திசையில நல்லா வரும். ஏன் அவன் நல்லா வருவானா, நம்ம பேலன்ஸ்ல ஒரு 3 ரூல் தான். கிரகங்கள் கொடுப்பதற்கு முன் கெடுக்கும், ஒரு கிரகம் கெடுத்தால் இன்னொரு கிரகம் கொடுக்கும், ஒரு வீட்டுக்கு நேர் எதிர் வீடு நன்மைனா கெட்டதை செய்யும், கெட்டதுன்னா நன்மை செய்யும். இப்போ மேச லக்னத்துக்காரனுக்கு குரு திசை கெட்டு போயிடும் சொன்னேன், குருவுல அடிபடுவான். ஏன்னா அது பொருளாதார விரயம். அப்ப பொருளாதார விரயம்னா புதன் என்ன பண்ணுவாரு? பொருளாதாரத்தை கொடுப்பாரு. அப்ப புதன் திசையில, குரு திசையில கெட்டவன் புதன் திசையில நல்லா இருப்பான், இல்லைன்னா புதன் சாரத்துல நின்று கிரகம் திசையில நடத்தினாலும் நல்லா இருப்பான். புதன் வீட்டுல கிரகம் நின்னாலும் மேச லக்னத்துக்கார நல்லா வந்துடும். நான் குரு திசையில கெட்ட, சனி வந்து புதன் வீட்டுல, புதன் சனி திசையில நல்லா. புரியுதா? எனக்கு நடந்ததா இல்ல, நான் வர கிளைண்ட்டுக்கு இதே பலன் தான் சொல்றேன். அப்போ உங்களுக்கு எந்த வீடு கெடுக்குதோ அதற்கு நேர் எதிர் வீடு வேறொரு வேலையை மாத்தி செய்யும். பொருளாதாரம் கெடுத்திருந்தால் இந்த இடத்துல 6ஆம் பாவம் என்ன வந்து பொருளாதாரத்தை கொடுக்கும். 6 கடன் வரும், நீங்க இஎம்ஐ கட்டுங்க, கடன் வாங்கிக்கங்க, நோய் வராதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க நோயை கேட்டாலும் கேட்காட்டி அந்த பாவம் கொடுத்துரும். பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் உயிர் பாவத்தை கெடுக்கும். உயிர்ல எப்படி கெடுக்கும்? எதிரிகளால் தொந்தரவு, நோயை கொடுத்து உடம்ப ஒரு ஃபால்ட். ஏன்? 2, 6 கர்ம பாவம், அது உங்களுக்கே கர்மத்தை ஏற்படுத்த ட்ரை பண்ணும். இல்லைன்னா அந்த 6ஆம் பாவம் இயங்கும் போது ஒரு கர்மம் வீட்டுல நிச்சயம் உண்டு. 2ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல இன்னும் கிரகம் திசை நடத்தினா ஒரு கர்மம் உண்டு. அதுல சனி, ராகு, கேது, குரு இது முக்கிய பங்கு உண்டு. கர்ம கிரகங்கள் யாருன்னு பார்த்து, கிரகங்களுக்கு உறவு முறைகள் உண்டு. கர்ம கிரகங்கள் வந்து ராகு, கேது, குரு, சனி. பொருளாதார கிரகங்கள் அப்படின்னாலும் இந்த 4 பேருக்கு ரொம்ப முக்கியத்துவம். உறவு கிரகங்கள்னா செவ்வாய், சுக்கிரன், புதன், இவங்கெல்லாம் உறவு கிரகங்கள். திருமணம், குழந்தை இந்த மாதிரி மட்டுமே அங்க போய் காசை பத்தி பேசிட்டு இருப்பாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் கௌரவ கிரகம் இருக்கு, சூரியன், சந்திரன். இந்த கிரகங்களை நீங்க பாத்துக்கணும். ஒண்ணு வந்து பொருளாதார கௌரவம், சந்திரன் வந்து பொருளாதார கௌரவம். சூரிய திசை நடந்தால் சுய கௌரவம், பொதுவான கௌரவம், எனக்கு மரியாதை கொடுக்கல, இதெல்லாம் பேசணும். அவங்க தான் பணம் சார்ந்த விஷயத்துல கௌரவம் பார்க்குற சந்திரன். இப்படி சில விஷயங்கள் பாரம்பரியத்தில் இருக்கு, அதை நீங்க அப்ளை பண்ணணும். இப்போ பாதகாதிபதி ரிஷப் லக்னத்துக்கு நம்ம சொல்றேன். ரிஷப் வந்து பாதகாதிபதி 9ஆம் அதிபதியா வராரு. அப்ப சனி திசைக்கு எடுத்ததுன்னா குரு திசை எப்படி இருக்கும்? உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ நம்ம ரூல்ல நம்ம சொல்றதே பேலன்ஸ் இல்லை, ரொம்ப சிம்பிளா. அது 12 லக்னங்களுக்கு நான் வாசிச்சு விட்டுருவேன், ஏன்னா டைம் இல்லை, அதனால நான் விளக்கமா தர முடியல. விளக்கமா தரணும் தான் வந்தோம், உங்களுக்கே தெரியுங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு. ஸோ அதுக்கேற்றபடி சில விஷயங்களை சொல்றேன். வேணுங்கிறவங்க வீடியோ பார்த்து எழுதிக்கங்க. ஃபியூச்சர்ல நீங்க எங்கே அப்ளை பண்ணுங்க. இன்னொரு வேலை கிடைக்கும் நான் ஈஸியாக சொல்றேன். பொதுவாக விரையாதிபதி என்ன பண்ணுதுன்னு பாருங்க. நேர் பாவம் உங்களுக்கு நன்மை செய்யும். விரையாதிபதி விரயத்தை கொடுத்தால், பொருள் விரயத்தை கொடுத்தால், நேர் எதிர்பாவமான 6ஆம் பாவம் தான் உங்க கடனை முழுசா கட்டும். குரு திசையில கடன் பட்டீங்கன்னா புதன் சாரத்திலேயே, புதன் வீட்டுல ஒரு கிரகம் நிற்கும் போது மேச கடனை கட்டி முடிச்சிருவான். அதே போல 6ஆம் உங்க இன்னும் ஏன் அதை சொல்றேன்னு புரிஞ்சுக்கணும். நேர் எதிர்பாவம் என்ன? மேசத்துக்கு நேர் எதிர்பாவம் யாரு? துலாம். துலாத்துக்கு அந்த பாவம் என்ன? பொருளாதார விரயம். கண்ணி என்ன சொல்றோம்? பொருள்னு சொல்லியிருக்கோம், பொருள் வீடுன்னு சொல்லியிருக்கோம். அப்ப அவனுக்கு அது பொருள் விரயம். உங்களுடைய எதிர்பாவத்துக்கு பொருள் விரயம் நடக்கும் பொழுது நீங்க யார் கூட எல்லாம் கோஆர்டினேட் பண்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் பொருள் விரயம் நடக்கும் போது நீங்க ஜெயிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப சமூகத்தில் ஜெயிக்கிறோம்னா மேச லக்னத்துக்காரனுக்கு புதன் வீட்டுல ஒரு கிரகமாக இருக்கும். புரியுதா? அப்ப இந்த ரூலின் அடிப்படையில் தான் மற்ற 12 லக்னங்களுக்கு நீங்க பாத்துக்கணும். 7ஆம் பாவம் திருமணத்தை கொடுத்தா லக்ன பாவம் திசை நடத்தும் பொழுது கண்டிப்பா கவனமா இருங்க. கண்டிப்பா திருமணம் பாதிப்பு உண்டு. என்ன சார் லக்னமே நல்லதுன்றோம், திருமண பாவம்? ஆமா, 7ஆம் பாவம் திருமணத்தை கொடுத்தால், 7ஆம் அதிபதி திசை நடத்தி திருமணத்தை கொடுத்தால், லக்னத்துல நின்று ஒரு கிரகம் திசை நடந்தால் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை உண்டு. அது எந்த லெவல்ல போகுதுங்கிறது ஜாதகத்தை பொறுத்தது. அது பிரிவினையா, இல்ல டைவர்ஸா, இல்ல வந்து வேலைக்காக இவங்க வெளியூர் போயிட்டு ஒரு 10 வருஷம் பிரிஞ்சிருக்காங்களா, இல்ல மரணமா, அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ஜாதகம் சொல்லும். அது பாத்துக்க.
4ஆம் பாவம் உங்களுக்கு சொத்துக்களை அமைத்து கொடுத்தால் 10ஆம் பாவம் திசை நடக்கும்போது சொத்துக்களை இழப்பீர்கள். என்னங்க 10ஆம் பாவம் நல்ல பாவம் தானே, செக் பண்ணிக்கங்க. 5ஆம் பாவம் குழந்தையை கொடுத்தால் 11ஆம் பாவம் குழந்தையை உங்களை விட்டு பிரிச்சு வைக்கும். அது நல்லதா கெட்டதா ஜாதகத்துல பாத்துக்கணும். புரியுதுங்களா? இது எப்படி சான்ஸானா இருக்கு. குழந்தைகள் கல்யாணம் பண்ணி வெளியே அனுப்புவீங்க. அந்த காலகட்டத்தில் நல்ல திசையாக இருந்தால் குழந்தைகளை கல்யாணம் பண்ணி வெளியே அனுப்புவீங்க. இதே கொஞ்சம் மைனஸா இருந்தா குழந்தைகளுக்கு உடல் ரீதியான பாதிப்பு கொடுக்கும் அந்த காலகட்டம். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, குழந்தைகளை ஹாஸ்டல் விட்டு படிக்க வைக்கிறது அந்த திசா பத்தியில. இது ஜோதிடர்கள் ஏன் குழந்தைய கொஞ்ச நாளைக்கு தனியா விட்டு வைங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் இதனோட அடிப்படையில தான். இப்ப வந்து உங்களுக்கு 9ஆம் அதிபதி கெட்டு போச்சு, 9ஆம் அதிபதி உங்களுக்கு லாஸை கொடுத்தால் 3ஆம் அதிபதி நன்மையை செய்வார். 9னா வெளிநாடுன்னு சொல்றோம். வெளிநாட்டுக்கு போய் நான் உண்மை இல்லைன்னா லோக்கல்லயே வேலை இருக்கு, அதுக்கு புதன் தான் வரணும் காலபுருஷனுக்கு. அப்போ ஒவ்வொரு பாவத்துக்கும் எதிர்பாவம் ஒரு வேலை செய்யும். அப்ப நீங்க எங்க கெட்டீங்கன்னு பாருங்க, அது நேர் எதிர்பார்ப்பு கிரகம் நிக்குதா இல்ல திசை நடக்குதா, அது நல்லா வந்துருக்கு. அப்ப இலக்கணக்கும் பாவங்களை அப்ப பேலன்ஸ்ல ரூல் என்ன சொல்லணும்னா, ஒரு கிரகம் கொடுக்கறதுக்கு முன்னாடி கெடுக்கும், கெடுக்கிறதுக்கு முன்னாடி கொடுக்கும். உங்க ஜாதகத்துல குரு திசை உங்களுக்கு கொடுக்க போகுதுன்னா ஆரம்பத்துல சுய புத்தியில கெடுத்துருவாரு. சுய புத்தி எப்ப வேலை செய்யணும் நம்ம கண்டுபிடிக்கல. சுய புத்தி எப்ப வேலை செய்யணும், முழுக்க முழுக்க சுயசாரத்தில் அந்த கிரகம் இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யும், இல்லைன்னா செய்யாது. அப்போ அந்த கிரகம் கொடுக்கறதுக்கு முன்னாடி கெடுக்கும், கெடுக்கிறதுக்கு முன்னாடி கொடுக்கும். இப்ப கெடுக்கிறதுன்னு கன்ஃபார்ம் ஆகி போச்சுன்னா ஆரம்பத்துல சூப்பரா வச்சுட்டு இருக்கும். அந்த பாவம் வரும்போது டோட்டலா வாஷ் அவுட். அப்ப விரையாதிபதி விரயத்தை செய்வார். அது பொருள் விரயமாக இருந்து திசை நடத்தினால் கண்டிப்பா பொருளாதார விரயம் உண்டு. அவ எவ்வளவு உச்சத்துக்கு வேணா போட்டும், திசை முடியும் போது அவங்க கிட்ட ஒண்ணு இல்லைங்கிறத நீங்க எழுதி கையில கொடுக்கணும். 6ஆம் அதிபதி வந்துச்சுன்னா கடன் ஆகிட்டே இருக்குன்னு கவலைப்படாதீங்க. கொடுக்கறதுக்கு முன்னாடி கெடுக்குன்னு சொல்லிட்டா அது நீங்க வாங்குற எல்லா லோனும் பாருங்களேன், வீடு கட்டுறதுக்கு வாங்கினேன், ஒரு ஒரு வேலைக்காக வாங்கினேன், இப்படிதான் நீங்க மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்கீங்க. சோ கொடுக்குதா கெடுக்குதான்னு பாத்துக்கணும். எதிர்பாவங்களை பாத்துங்க, ஸ்தான பலங்களை பாத்துக்கணுங்க. மாரகாதிபதினா மாரகாதிபதி தான், பாதகாதிபதினா பாதகாதிபதி தான். ஜெயலலிதா அம்மையாருடைய ஜாதகத்துல 7ஆம் அதிபதி குருசை நடக்கும்போது தான் பிரச்சனை. அது உயிர் பாதகம், பொருளாதார பாதகம். அதனால தேர்தலில் ஜெயிச்சாங்க, ஜெயிச்ச உடனே மரணமும் அடைஞ்சாங்க. குரு திசையில் ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லி எழுதினா நம்மளும் ஒரு நாள் ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பா உடல் ரீதியான பாதிப்பு வரும்னு சொன்ன. மரணம் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஆனா இறந்து போயிட்டாங்களா, எழுதி வச்சுங்க. ஏன்னா ஸ்தான அதிபதிகள் தன்னுடைய வேலையை அந்தந்த வயதுகளில் செய்தே தீரும். கவனமாக இருக்கணும். அப்போ உங்க லக்னா புள்ளிக்கு அபிஜித்தா வந்துச்சுன்னா சொல்லவே வேண்டாம். கேது நட்சத்திரம் போறீங்கன்னா குரு கேது சந்திரன் இந்த 3ல ஒண்ணுதான் உங்களை கெடுக்கும், இல்லைன்னா கொடுக்கும். அப்ப குரு கெடுத்தால் குருவுடைய அபிஜித் கேது அவர் கொடுப்பாரு. அதனாலதான் கேதுவுடைய அந்த நம்பரை நம்ம எடுத்து வச்சிருக்கோம். குரு கொடுக்குற மாதிரி இருக்கும். ரிஷப லக்னத்துக்கார குரு கொடுத்துருவாரு. அப்ப அவர் 3ஆம் நம்பர்ல எடுக்கலாம், அவங்க போய் கேது நம்பர்ல 7ஆம் நம்பர்ல போய் எடுத்துடக்கூடாது. அந்த வித்தியாசங்களை புரிஞ்சுக்கணும். உங்க லக்னா புள்ளி உயிர் புள்ளி வெளியே வரணும்னா நம்பர்ஸ்ல இருந்து எல்லாமே இதோட அடிப்படை தான். இப்படி 12 லக்னங்களுக்கு ஒரு இது இருக்கு. அந்த சார்ட்டை மட்டும் நான் சொல்லிடுறேன், ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் சொல்லிடுறேன். வாட்ச் பண்றவங்க பண்ணிக்கங்க. அதை வந்து இது விளக்கமா வேணுங்கிற விஷயங்களை வந்து நம்ம இன்னொரு நாள் நம்ம மீட்டிங்ல பார்ப்போம். இப்ப உதாரணத்துக்கு மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குரு வந்து பொருளாதார விரயம். குரு திசை மேக்சிமம் 90% நன்மை செய்வதில்லை. எப்படி ஒரு பகுதி இழக்காமல் அவன் வரமாட்டான். அதே போல கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி, புதன், ராகு, சுக்கிரன், சூரியன். சூரியன் வந்து ஒரு 50-50 தான் வச்சுக்கணும். பொதுவாக நம்ம கிரகத்துல ஒரு நிலைப்பாடு இருக்கு சார், நல்லா கேட்டுங்க. ராகு கொடுத்தால் குரு கெடுப்பார், குரு கெடுத்தால் சனி கொடுப்பார், சனி கொடுத்தால் செவ்வாய் கெடுப்பார். நல்லா கேட்டுக்கணும், செவ்வாய் கெடுப்பார். சனி கொடுத்தால் புதனும் கொடுப்பார், சனி கொடுத்தால் ராகுவும் கொடுப்பார், செவ்வாய் கொடுத்தால் கேதுவும் கொடுப்பார். புரியுதா? கொடுத்தா இந்த கிரகம் தான் கொடுக்கும். இது எல்லாமே பாரம்பரியத்தில் ரூலோட இருக்கு. நல்லா கேட்டுங்க. ராகு கொடுத்தால் குரு கெடுக்கும். அது எந்த ஜாதகமா இருந்தாலும் ராகு திசையில நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த குரு திசையில நல்லா இருக்குன்னு மட்டும் முடிவு பண்ணிடுறாங்க. கண்டிப்பா அது கெடுக்கும். குரு திசை கெடுத்தால் சனி திசை கொடுக்கும், சனி திசை கொடுத்தால் புதன் திசையும் கொடுக்கும். புதனுக்கு அப்புறம் என்ன வருது, கேது வருதா? கொடுக்காது. ஏன்னா சனிக்கு செவ்வாய் கொடுக்க மாட்டார். சனி கொடுத்துட்டாருன்னா செவ்வாய் அந்த ஜாதத்துக்கு நல்லது பண்ணாது. செவ்வாய் பண்ணலன்னா கேதுவும் பண்ண மாட்டார். சனி நல்லது பண்ணா சூரியனும் சந்திரனும் நன்மை செய்ய மாட்டார்கள். எழுதி வச்சுங்க. சனி கெட்டாதான் சூரியன் சந்திரன் நன்மை பண்ணுவார். ஏன்னா இந்த 2 வீட்டுக்கு ஆப்போசிட் வீடுகள். நான் சொன்னது எல்லாமே லாஜிக்கு. குரு கெடுத்தா புதன் கொடுப்பாருன்னா புதன் நேர் எதிர் வீட்டுல இருக்காரா ஆதிபத்தியமா. சனி கொடுத்தாருன்னா நேர் எதிர் வீட்டுல என்ன கிரகம் இருக்கு, சந்திரனோ சூரியனோ. அவங்க கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவுதான் லாஜிக். எழுதுக்கலாம், மைண்ட்ல வச்சுக்கலாம். உங்களை சொல்லுங்க. திசை திசை திசைநாதன். திசைக்கும் இதுதான், புத்திக்கு இதேதான். இல்ல லக்னத்தை கனெக்ட் பண்ணி எடுக்கணும். இப்ப லக்னம் இருக்கு இல்லையா, என்ன லக்னம், லக்னத்துக்கு விரையாதிபதி யாருன்னு பாத்துக்கங்க.
அது உயிர் விரயமாக இருந்தால் பொருள் கொடுக்குமா? அப்ப நேர் எதிர்வீடு என்ன கிரகம்னு பாருங்க. நான் சொல்றேன் இந்த ரூல் கூட தான் இருக்கும். நான் தான் சொன்னேன், மகர லக்னத்துக்காரன் குரு மகர லக்னத்துக்காரன் வரான், அவனுக்கு குரு திசை ஓடுதுன்னு வைங்க. குரு உயிர் விரயம் தான், பொருளாதார விரயம் இல்லை. அப்போ குரு வந்து பொருளாதாரத்தை கொடுப்பார். அதுக்கு நேர் எதிர்வீடு யாருங்க? மகரத்துக்கு இது தனுசுக்கு எதிர்வீடு புதன். அப்ப புதன் கெடுப்பாரு. புரியுதா? அப்படி கிடையாது சார். நீங்க இது வந்து ஒரு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவா நீங்க எழுதிக்கலாம் இந்த லக்னங்களுக்கு. மேச லக்னத்துக்காரன் ஒருத்தன் வரான், அது 12ஆம் வீடு உயிர் வீடா பொருள் வீடா பொருளாதார விரயம் சொன்னோம். அப்ப குரு கொடுக்க மாட்டாரா? மேச லக்னத்துக்காரன் குரு கொடுக்க மாட்டான்னு எழுதிருங்க. நேர் எதிர்வீடியா இருங்க, குருக்கு எதிர்வீடியா இருங்க. அப்ப புதன் கொடுப்பாரு எழுதுங்க. அடுத்த ரூல், குருக்கு எடுத்தா யாரு கொடுப்பாரு? சனி கொடுப்பாருன்னு சொன்னோமா, சனி கொடுப்பாருன்னு எழுதிருங்க. சனி கொடுத்தா அடுத்தது என்ன சொன்னா? செவ்வாய் கொடுக்க மாட்டாருன்னு எழுதுங்க. சனி கொடுத்தாருன்னா சனிக்கு நேர் ஆப்போசிட் இப்படியா இருங்க, சூரியனும் சந்திரனும். அவர் கொடுக்க மாட்டாருன்னு எழுதிருங்க. இது லாஜிக்கோட சொல்லலாம் தான் வந்தேன், ஆனா டைம் இல்லை. ஏன்னா கரண்ட் போயிட்டு வந்துட்டு இருக்கு. லாஜிக்கோட ஒரு லக்னத்துக்கு சொன்னாலே 12 லக்னத்துக்கு நீங்க எடுத்துருவீங்க. அல்லது லாஜிக் சொல்ற டைம் இல்லை. அப்போ நம்ம சொல்ற உண்டுதான் ராகு. நீங்க வந்து 12ஆம் அதிபதியை கனெக்ட் பண்ணீங்கன்னா அடுத்தது ஒவ்வொன்றா போயிடலாம். உதாரணத்துக்கு ரிஷப லக்னத்துக்காரன் செவ்வாய் வந்து உயிர் விரயம் தான், பொருள் விரயம். அப்ப செவ்வாய் நல்லா இருக்குமா? செவ்வாய் நல்லா இருந்தா கேது நல்லா இருப்பாரு. செவ்வாய் நல்லா இருந்தா சனி நல்லா இருக்க மாட்டாரு. சனி நல்லா இல்லைன்னா குரு நல்லா இருக்கும். அதனாலதான் ரிஷப லக்னத்துக்காரன் குரு சில நல்லா இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஆனா சொல்லுவேன், என்ன சொல்லுவான்? ரிஷப லக்னத்துக்கு குரு ஆகாது, 8ஆம் அதிபதி 11 நல்லா இருந்தா 11, கெட்டு போச்சுன்னா 8 பாத்துறீங்களா? ஏன்னா ரெண்டுமே பகை கிரகங்கள். ஆனா பகை கிரகம் தான் காப்பாத்திட்டு இருக்கும். செவ்வாய்க்கு புதன் ஆகாதும்பா, பகை கிரகம். ஆனா அவனை கடன் மொத்தத்தையும் கட்ட விடுறது புதன் தான். புரியுதா? நம்ம இது அணுகாத விதிகள் தவறாகி போகும்போது நம்ம பலன்கள் தப்பாகி போகுது. புரியுதுங்களா? அப்ப இது அணுக தெரியும். அப்போ நான் சொல்ற ரூல் ரொம்ப சிம்பிள், அதை மட்டும் நோட் பண்ணீங்களேன். ஒரு பாவத்துக்கு எதிர்பாவம் மாற்றி அமைக்கும். அப்போ உயிர் வீடுகள் எது, பொருள் வீடுகள் எதுன்னு தெரிஞ்சுக்கங்க. 12ஆம் இடம் யாருன்னு பாருங்க. மேச லக்னத்துக்கு, அதுக்கு சொல்றேன், ஒவ்வொன்றா சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க, பொறுமையா நீங்க பாத்துங்க. மேச லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் குரு தான் விரையாதிபதி, அது பொருள் விரயம். அப்போ குரு கொடுக்க மாட்டார். குரு கொடுக்கலன்னா சனி கொடுப்பார். அப்போ மேச லக்னத்துக்கு சனி நல்லவர். சனி கொடுத்தால் புதனும் கொடுப்பார், ஏன்னா குருக்கு நேர் ஆப்போசிட் வீடு. சனி கொடுத்தா ராகுவும் கொடுப்பார். ஏன் சொல்றோம்? பாரம்பரிய ரூல் என்ன சொல்லிருப்பார்? ராகுவை சனியை போன்றவர் ராகு. புரியுதா? ராகு கொடுப்பார். அடுத்தது சனி கொடுத்தா செவ்வாய் கொடுக்க மாட்டார். அப்ப இந்த மேச லக்னத்துக்காரங்க செவ்வாய் நல்லது பண்ண மாட்டார். செவ்வாய் நல்லது பண்ணலன்னா சுக்கிரன் நல்லது பண்ணுவார். இது எல்லாமே அபிஜித்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கேன். இது விளக்கறதுக்கு டைம் இல்லை, நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் சூரியன் 50% நன்மை தீமை, அது நியூட்ரல் கிரகம். அது நல்லதும் பண்ணலாம், கெட்டதும் பண்ணலாம், அது பாத்துங்க. கொடுக்காத கிரகம் தான் சொல்லிட்டேன், குரு, சந்திரன், கேது, செவ்வாய். இந்த 4 கிரகம் உயிர் கிரகமா வேலை செய்யும். உயிர் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த 4 கிரகம் நன்மை செய்யும். பொருள் சார்ந்த விஷயங்களுக்கு மற்ற கிரகங்கள் நன்மை செய்யும் மேச லக்னத்துக்காரனுக்கு. புரியுதா? அதை மட்டும் எழுதிக்கங்க. நீங்க அப்ளை பண்ணி பார்த்து நீங்க சொல்லுங்க. அது எங்க வேணா இருக்கட்டும். சார் சனி திசை நல்லா இருக்கா சார், சொன்ன மாதிரி நல்லா வந்துட்டான், அவன் என்ன கஷ்டப்படும் திசை முடிவுகளும் நல்லா வந்துடும். ரிஷப லக்னத்துக்காரனுக்கு பாருங்க, ரிஷப லக்னம் செவ்வாய் வந்து உயிர் விரயம். அப்போ உயிர் விரயம்னா பொருளை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு, சூரியன், கேது, செவ்வாய். உயிரை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன், சந்திரன், சனி, ராகு, சுக்கிரன். ரிஷப லக்னத்துக்காரனுக்கு மீண்டும் சொல்றேன், பொருளை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு, சூரியன், கேது, செவ்வாய். இந்த 4 கிரகம் பொருளாதாரத்தை கொடுக்கும். மீதி இருக்கக்கூடிய புதன், சந்திரன், சனி, ராகு, சுக்கிரன் எல்லாமே உயிர்காரகமா தான் வேலை செய்யும். இந்த உயிர்காரக திசைகள் நடக்கும் போது காசு பணத்தை பத்தி கேட்டு வந்தாங்கன்னா கஷ்டம். ஏன்னா இது பாவத்தையும் இணைக்கணும். சரிங்களா? ஒரு பாவத்தையும் இணைச்சுதான் பலன் சொல்லணும். இப்போ ரிஷப லக்னத்துக்காரன் வருவான், நம்ம என்ன சொல்லுவோம்னா சனி திசை காசு எல்லாம் லாஸ் ஆயிடுன்னு சொல்லக்கூடாது. எதுல லாஸ்ன்னு சொல்ல பழகணும். 9, 10 குடையவன், 9ஆம் இடம் பொருள் பாதகம். அப்பா வழி சொத்துக்களை அனுபவிக்க முடியாது. அப்பா வழி சொத்துக்களை நீங்க தூக்கி பிசினஸ்ல போனீங்கன்னா லாஸ் ஆயிடுவீங்க. இந்த விஷயத்தெல்லாம் நீங்க சொல்லிட்டே வரணும். வந்துட்டு அதுக்கு பதிலா நட்சத்திரம் எங்க இருக்குன்னு பாருங்க. அந்த ரிஷப லக்னத்துக்கு 3, 7, 11 நட்சத்திரமா உட்காந்து இருப்பாரு. வீடு கட்டலாம், சொத்தை கிரயம் பண்ணலாம், பையனை பசங்களை நீங்க பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி வைக்கலாம், சில பேரை வந்து ஃபாரினுக்கு படிக்க அனுப்பலாம். இதுக்கெல்லாம் அந்த கிரகம் சுப செலவுகளாக மாற்றும். தப்பி தவறி நீங்க வந்து பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா லாஸ் ஆகிடும். ஏன்னா அது 10ஆம் இடத்துக்கு பொருள் விரயம். அந்த ரிஷப லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி யாருங்க? கும்பமா? கும்பத்துக்கு அவர் யாரு? 10ஆம் அதிபதி யாரு? 12ஆம் அதிபதி யாரு? மகரமா? அவர் பொருள் விரயமா? தொழில் பண்ண லாஸ் பண்ணிடுவாரு. லாஜிக் அவ்வளவுதான். அந்த பாவத்துக்கு 12ஆம் இடம் வேலை செய்யுது, அது பொருள் விரயம். லக்னத்துக்கு பாதகம், கண்டிப்பாக பொருளாதார விரயம் உண்டு. இதை புரிஞ்சுட்டீங்கன்னா எளிமை. 12 பாவத்துக்கு இதான் ரூல்.
ஏன் வந்து அந்த இடத்துக்கு தொழில மட்டும் ஆகாதுன்னு சொல்றேன். சொந்த காசு போடக்கூடாது, அடிமை வேலைக்கு போகலாம், தப்பே கிடையாது. 3-7 பண்ண அனுப்பி விட்டுறாரு, லக்ஸரியா கார் வாங்கிடுவான். சனி திசை அவனுக்கு எப்படி கொட்டி கொடுக்குது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவன் கார் வாங்குறதுல இருந்து வீடு கட்டுறதுல இருந்து நல்ல நிலைக்கு வர்றது எல்லாமே சனியில பண்ணுவான், செலவுகளா பண்ணுவான். தொழில் மட்டும் அவுட் ஆகும், அதுல மட்டும் கவனமா இருக்கும். சரிங்களா? அடுத்தது மிதுன லக்னம். சுக்கிரன் பொருள் விரயம். மிதுன லக்னத்துக்காரனுக்கு சுக்கிர திசை கொஞ்சம் கவனமாக இருக்கும். சரிங்களா? சுக்கிர திசை கவனமா இருக்கணும். அதுல குரு, சந்திரன், கேது, செவ்வாய் இது எல்லாமே பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். மிதுன லக்னத்துக்கு குரு, சந்திரன், கேது, செவ்வாய் எல்லாம் பொருளாதாரத்தை கொடுக்கும். சார் பாதகம் சொன்னீங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது, அது வந்து உயிர் பாதகம் தான். திருமணம் சார்ந்த விஷயங்கள், குழந்தை சார்ந்த விஷயங்கள், அப்பாவை சார்ந்த விஷயங்கள், மரியாதை சார்ந்த விஷயங்கள் கௌரவ குறைச்சல் ஏற்படும். ஆனால் காசு பணத்தை கொடுத்துரும். மிதுன லக்னத்துக்காரன் குரு திசையில சம்பாதிப்பான். அதுவே வந்து பாத்தீங்கன்னா புதன், சூரியன், சனி, ராகு, சுக்கிரன் எல்லாமே உயிராகத்தான் வேலை செய்யும், பொருளாதாரத்தை கொடுக்காது. அவன் லாஸ் ஆகிறான்னா புதன், சூரியன், சனி, ராகு, சுக்கிரன் தான் லாஸ் ஆகும். இதை மட்டும் புரிஞ்சுட்டீங்கன்னா எளிமை. அடுத்தது வந்து பாருங்க, இப்போ இதுல வந்து உங்களுக்கு டவுட் மட்டும் வரும், மிதுன லக்னத்துக்காரன் சுக்கிர திசையில நல்லா இருக்கானேன்னு பாருங்க. தொழில போட லாஸ் ஆயிடுவான் சார். ஏன்னா அந்த லக்னத்துக்கு மிதுன லக்னத்துக்கு 3-7 14 சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் இருக்கு. இடம் வாங்குறீங்களா வாங்குங்க, குழந்தைய வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு அனுப்புறீங்களா அனுப்புங்க, கல்யாணம் பண்றீங்களா பண்ணுங்க, வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்றீங்களா பண்ணுங்க. 3-7-11 என்ன சொல்றோம்? சுபகாரியங்கள். அத்தனை சுபகாரியத்தை அவர் பண்ணி முடிப்பாரு. அதுக்கு எல்லாம் செலவாகுமா? காசு குறையுமா? தப்பி தவறி கூட்டு பிசினஸ்ங்கிற பாவம் என்ன பாவம்? 7ஆம் பாவமா? போட்டு பாருங்களேன், சும்மா போட்டு பாருங்க, அது வராது. கூட்டு பிசினஸ்ல தொலைச்சவங்க, அடுத்தவங்க போய் காசு கொடுத்தவங்க இங்க ரிஷப லக்னத்துக்காரன் சரி மிதுன லக்னத்துக்காரன் ஏமாத்தணும். சுக்கிர திசையில கவனமா இருக்கும். அதுவே அது எந்த பாவத்துல இருக்கோ அந்த பாவத்தை சார்ந்த செலவுகள் நிறைய. 4ஆம் பாவம் தான் சொத்தெல்லாம் வாங்கிடுவாங்க, வீடு கட்டிடுவாங்க, படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு செலவு பண்ணுவாங்க. இது எல்லாமே நல்லா இருக்கும். குழந்தைகளுக்கான செலவுகளாக இருக்கு. ஏன்னா 5-12 கூடையும். அப்ப 5-12 என்ன அர்த்தம்? குழந்தைகளுக்காக செலவு பண்ணி ஆகணுங்கிறது உண்மை. 12ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டாரு, குழந்தைகளுக்காக மெடிக்கல் செலவுன்னு சொல்றோம். 5-9 குழந்தைகளுக்கான படிப்பு செலவு, வெளிநாட்டு வெளியூரை சொல்லும். இப்படி அந்த பாவங்களை பிரிக்க தெரியும், அதனுடைய அடிப்படையில பாத்துங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கடக லக்னம். கடக லக்னத்துக்கு வந்து புதன் வந்து உயிர் விரயம், உயிர் தான் விரயம், பொருள் விரயம் இல்லை. அப்போ புதன், சூரியன், சனி, ராகு எல்லாமே பொருளாதாரத்தை கொடுத்துரும். அதுக்கு பதிலா குரு, சுக்கிரன், கேது, சந்திரன், செவ்வாய் இது எல்லாமே உயிர் காரகமா தான் வேலை செய்யும். பொருளாதாரத்தை தொலைச்சிருவீங்க, கவனமாக இருக்கும். சரியா? இதுல வந்து பாருங்க, கடக லக்னத்துக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக வந்து புதன் வந்து உயிர் விரயம் தான், பொருள் விரயம் இல்லை. அதுவே குருவுல வரப்போ ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கடக லக்னத்துக்காரங்க படாத கூட பட்டுருவீங்க. இந்த கடக லக்னத்துக்காரங்க நம்பி ஏமாத்துவாங்க, இல்ல நம்பி ஏமாத்துவாங்க அந்த குரு திசையில. அதனால பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஆட்கள் கவனமாக இருக்கும். ஏன்னா காலபுருஷன் 9ஆம் அதிபதியே இவங்களுக்கு 6ஆம் அதிபதியா வருவார், அங்க 12ஆம் அதிபதியே 9ஆம் அதிபதியா வருவார். அப்போ இது நம்பிக்கையின் பேரில் வரக்கூடிய மைனஸ். அதனால ஏமாந்து போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும், கவனமா இருக்கும். அடுத்தது சிம்ம லக்னத்துக்கு சந்திரன் வந்து பாருங்க பொருள் விரயம். சந்திரன் வந்து பொருள் விரயம், சில நேரத்தில் அது உயிர் விரயமாக வரும். பல விரயம் பிரிச்சு எடுத்துக்கணும். புதன், சனி, ராகு, கேது, செவ்வாய் இது எல்லாமே பொருளாதாரத்தை கொடுத்துரும். நம்ம இவங்களுக்கு யாருக்கு? சிம்ம லக்னத்துக்கு. அதுக்கு பதிலாக சந்திரன், குரு, சுக்கிரன், சூரியன் எல்லாமே உயிர் காரகத்தை தான் கொடுக்கும், பொருளாதார விரயத்தை செய்யக்கூடிய கிரகம். அடுத்தது கன்னிக்கு வந்து சூரியன் வந்து உயிர் விரயம். சூரிய திசையில உயிர் விரயங்கள் உண்டு, கண்டிப்பாக மரண சம்பவங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கும். ஏஜ் கொஞ்சம் அதிகமாக தான் கவனமா இருக்கும். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் பொருளாதார ரீதியாக நான் சொல்றது எல்லாமே காசு பணத்துக்கு. புதன், ராகு, சூரியன், சந்திரன் நல்லா இருப்பாங்க. சனி, செவ்வாய், சுக்கிரன், குரு, கேது இதெல்லாமே மைனஸ் ஆயிடும். அடுத்ததா பாத்தீங்கன்னா துலா ராசிக்கு புதன் வந்து பொருளாதார விரயம். குரு, சந்திரன், கேது, சூரியன், செவ்வாய் இது எல்லாமே பொருளாதாரத்தை கொடுக்கும். புதன், சனி, ராகு, சுக்கிரன் எல்லாமே பொருளாதாரத்தை கெடுக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? உயிர் காரகத்தை கொடுக்குதுன்னு அர்த்தம். விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் வந்து உயிர் விரயம். புதன், சனி, ராகு, சுக்கிரன் எல்லாமே பொருளாதாரத்தை கொடுக்கும். அதுக்கு பதிலாக குரு, சந்திரன், கேது, சூரியன், செவ்வாய் எல்லாமே உயிர் காரகத்தை தான் கொடுக்கும். அப்படின்னா பொருளாதாரத்துல பிரச்சனை இருக்கு, கவனமாக இருங்கன்னு அர்த்தம். ஆதிபத்திய ரீதியாக எந்த கிரகம் திசை நடந்தோ அதுக்கு ஏற்றபடி பலன் சொல்லி பழகிக்கீங்க. தனுசுவை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து உயிர் விரயம், பொருள் விரயம். புதன், சனி, ராகு, சுக்கிரன் எல்லாமே நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள், இவங்களை பொருளாதார ரீதியாக முன்னேற்றி விடும். அதுக்கு பதிலாக செவ்வாய், குரு, கேது, சந்திரன், சூரியன் இதெல்லாமே லாஸ் கொடுத்துரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மகரத்துக்கு வந்து குரு வந்து உயிர் விரயம். குரு, சுக்கிரன், சந்திரன், சூரியன் எல்லாமே பொருளாதாரத்தை கொடுக்கும். புதன், சனி, ராகு, கேது எல்லாமே உயிர் காரகத்தை தான் கொடுக்கும். கும்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி அவர் வந்து பொருளாதார விரயம். குரு, சுக்கிரன், சந்திரன், சூரியன் நல்லா இருக்கும். அதுக்கு பதிலாக புதன், சனி, ராகு, செவ்வாய், கேது எல்லாமே உயிர் காரகத்தை தான் கொடுக்கும், பொருளாதார காரகத்தை கொடுக்காது.
மீனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து உயிர் விரயம், குரு சுக்கிரன் சனி ராகு எல்லாமே பொருளாதாரத்தை கொடுக்கும். அதுக்கு பதிலா செவ்வாய் புதன் கேது சந்திரன் சூரியன் எல்லாமே உயிர் காரகத்தை தான் கொடுக்கும். இந்த உயிர் காரகம் அப்படிங்கிறது உறவுகளுக்கு சொல்லப்பட வேண்டிய பலன்கள், தொழிலுக்காக சொல்லக்கூடாது. தொழில வந்து நீங்க வந்து ஆகாத திசைகள்ல வந்துட்டாங்கன்னா ரிஸ்க். நான் சொன்ன ரிஷபலங்கிறது குரு ஆகாதும்பாங்க, ஆனா குருவில் தான் அவனை காப்பாற்றும். செக் பண்ணிக்கங்க. 8ஆம் ஆதிபத்தியம் சில சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் பொருளாதார தன்னிறைவு ரிஷபலக்னத்துக்காரனுக்கு இங்கதான் வரும். இது எல்லாம் வந்துருச்சு, ஆனா நான் கெட்டு போயிட்டேன்னு சொன்னீங்கன்னா, இப்ப கொடுக்காத கிரகம் கொடுக்குற கிரகம் 2 விஷயம் சொல்லியிருக்கேன். இப்போ ரிஷபலக்னத்துக்காரனுக்கு குரு போய் புதன் வீட்டுல உட்காந்துடக்கூடாது. குரு திசையில சம்பாதிப்பான், சம்பாதிச்ச காசு என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ் பண்ணிடுவான். நல்லா கேட்டுங்க, குரு கொடுக்குறவர் நல்லவர், அவர் எங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு? கெடுக்கக்கூடிய புதனுடைய வீட்டுல போய் உட்கார்ந்துடக்கூடாது. நான் சொன்னல அந்த லிஸ்ட் சொன்ன இல்லையா, அந்த லிஸ்ட்ல எங்கேயும் போய் உட்காரக்கூடாது. உட்கார்ந்தாருன்னா குருவுக்கு நேர் பகையாளி புதன். அப்ப அந்த குரு போய் நேரா போய் புதன் வீட்டுல உட்கார்ந்தாருன்னா காசு சம்பாதிச்சுட்டே இருப்பாரு சார். 1 லட்ச ரூபாய் சம்பாதிப்பாரு மாசம், 1,10,000 செலவு ரெடியா வச்சிருப்பாரு. கிரகம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். வேலைக்கு போயிட்டு லாஸ் பண்றவங்க இவங்க தான் சார். ஒரு பக்கம் கடன் வருது சார், கடன் வருதுன்னா இந்த புதன் வீடு அதான் பாக்கெட், வாட்டர் பாக்கெட் அப்படிங்கிறது. அதே குரு நல்லவர் வந்து அந்த கிரகத்துக்கு இப்ப புதன் கொடுக்காதுன்னா நம்ம என்ன சொல்றோம்? சனியும் கொடுக்க மாட்டாரு. சனி வீட்லயே அந்த குரு போய் உட்காரக்கூடாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தப்பி தவிர கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னு பாத்துக்கணும். செவ்வாய் வீட்டுல போய் இந்த குரு உட்காரலாம், நல்லா இருக்கும். சார் என்ன சார் அந்த லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி போய் உட்காரலாம், வேணா உட்காரு, நீங்க செக் பண்ணி பாருங்க. சின்ன சின்ன மைனஸ் வருமே தவிர பெரிய அளவுல மைனஸ் வராது. இப்படி மற்ற கிரகங்களுக்கு பாத்துக்கணும். உதாரணத்துக்கு கும்ப லக்னத்துக்காரங்களுக்கு சனி வந்து பொருளாதார விரயம். அந்த சனி போய் குரு வீட்டுல உட்கார்ந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாதியாவது காப்பாத்தி கொடுப்பார். வருமானம் தான் இருக்காது, ஆனா வந்துச்சுன்னா நல்லா கெட்டியா பிடிச்சுப்பார். வருமானத்தை கொடுக்காத கிரகம் வருமானம் கொடுக்கக்கூடிய வீட்டுல போய் உட்கார்ந்தாலும் வருமானத்துக்கு வழி தெரியாது, எப்படி பண்றதுன்னு தெரியாது, ஆனா வந்தா விட மாட்டாங்க. புரியுதா? அவன் வந்தா வச்சுக்குவான், ஆனா சம்பாதிக்கக்கூடிய வழிமுறை தெரியாது. தப்பி தவிர இப்ப சந்திரன் வீட்டுல போய் உட்கார்றது நல்லா சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா எல்லாத்தையும் லாஸ் பண்ணும். கவனமா இருக்கும். சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி இல்லையா, 6ஆம் அதிபதி ஒரு வருமானத்தை கொடுக்க ட்ரை பண்ணும், ஆனா அது வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாது. இதே குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், கும்பல வந்து குரு நல்லது பண்ணுவார்னு சொல்றாரு. சந்திரன் வீட்டுல இருந்தாலும் நல்லது பண்ணும், சனி வீட்டுல இருந்தாலும் நல்லது பண்ணும், ஆனா வரக்கூடிய வருமானம் எல்லாம் செலவு பண்ணியே லாஸ் பண்ணும். சார் குரு திசையில வருமானம் இருந்தது, ஆனா நான் வச்சு காப்பாத்திக்கல அப்படிமா. அதனால சொன்னேன், இந்த பெரிய திசைகள் ராகு குரு சனி இந்த கிரகங்கள் வரும்போது கொஞ்சம் கவனமா. ராகு கொடுத்தால் குரு கெடுப்பார், குரு கெடுத்தால் சனி கொடுப்பார். ராகு சனி ஒரே மாதிரி வேலை செய்யும், செவ்வாய் கேது ஒரே மாதிரி வேலை செய்யும், சனி புதன் ஒரே மாதிரி வேலை செய்வாங்க, செவ்வாயும் சுக்கிரன் ஆப்போசிட்டா வேலை செய்யும். இதை நீங்க வீடியோ பார்த்து மறுபடியும் வந்து எழுதிக்கங்க, சரிங்களா? இதனுடைய அடிப்படையில தான் 12 லக்னங்களும் வேலை செய்யுது. நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, ஆனா நான் வந்து நல்ல திசையில கெட்டு போயிட்டேன்னா கிரகம் கொடுத்துட்டு இருக்கோம், நீங்க வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால சொல்லலாம் அது வந்து 50-50 நியூட்ரல் ஜாதகம். தப்பி தவிர இப்ப ரிஷப லக்னத்துக்கார சொல்றேன், குரு போய் புதன் வீட்டுல புதன் குரு வீட்டுலன்னு வச்சுக்கோல, குரு திசையில சம்பாதிச்சதுல புதன்ல விட்டுருவா, புதன்ல சம்பாதிக்கிறத சூப்பரா காப்பாதிக்கணும். அது இருக்கக்கூடிய பாக்கெட் 100 ரூபாய் சம்பாதிச்சாலும் 90 ரூபாய் எடுத்து வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி. ஸோ இதனுடைய அடிப்படையில நம்ம பார்த்து பாரம்பரிய ஜோதிடத்தில் இணைத்தீர்களானால் பலன் நிச்சயம் உண்டு. வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க. டைம் இல்லை, இல்லைன்னா லாஜிக்காவோட சொல்லியிருப்பேன். டைம் இல்லை. நன்றி.